வாழ்க வளமுடன். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களுக்கு வணக்கம். அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. இங்கு கூடியுள்ள உங்கள் அனைவருக்கும், உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஜனவரி 2025ல இன்னைக்கு ஒரு புது வருஷத்துல ஒரு புது விதமான சிந்தனை உரையை நம்ம கொண்டுட்டு போக இருக்கிறோம் இந்த வருஷம். இன்னைக்கு இந்த வருஷம் ஒரு எவ்ரி இயர் எவ்ரி டே இஸ் யூனிக் இல்லைங்களா? சோ அப்போ இந்த வருஷம் நான் நினைச்சேன் நம்ம நம்மளுடைய உடம்பை பத்தி, ஏன்னா ஆஸ் அ டாக்டர் நம்ம சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது நம்மளுடைய உடம்பு பத்தி நம்ம இன்னைக்கு ஒரு ஒரு ஆர்கன் பத்தி இந்த வருஷம் நம்ம சிந்திக்கலாம். அதை எப்படி டிசீஸ் நீங்க டாக்டர் கிட்ட நீங்க எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிற பதிலு டிசீஸ் வராமையே நம்ம எப்படி தடுக்கலாம்? பை சான்ஸ் நம்ம எல்லாம் பண்ணினோம், அப்போ நமக்கு வியாதிகள் வந்துடுச்சு, இப்போ நாம என்ன செய்யணும்? இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வேதாத்ரி மகர்ஷி நம்மளுக்கு விடை கொடுத்திருக்காரு. அவர் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுத்திருக்காரு. நமக்கு டிசீஸ் வராம எப்படி தடுக்கணும், ரூட் காஸ்ல போய் எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும், பை சான்ஸ் வந்துச்சுனாலும் அது ஏன் வந்துச்சு, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத பத்தி எல்லாம் நமக்கு அற்புதமா சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த வருஷம் 2025ல ஒரு ஒரு மாசமும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம இதை கொண்டுட்டு போலாம். ஏன்னா நீங்க இவ்வளவு பேர் வெயிட் பண்றீங்கன்னாலே எனக்கும் ஒரே ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு பேத்து கூட நம்ம சிந்திக்கலாம் அப்படின்றது. சோ வேதாத்ரி மகர்ஷி எவ்வளவு அற்புதமா ரொம்ப சிம்பிளா நமக்கு எப்படி இந்த ஹியூமன் பாடி, நம்மளுடைய உடம்பு எப்படி வந்துச்சுன்றத சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்களேன். நம்ம நிறைய சயின்டிபிக் தியரிஸ் இருக்கு. பிக் பேங் தியரி, டார்வின்ஸ் தியரி, நிறைய தியரிஸ் படிச்சிருக்கோம். ஆனா எனக்கு ரொம்ப சிம்பிளா புரிஞ்ச தியரின்னா வேதாத்ரி மகர்ஷியோட தியரி பாருங்க. நம்ம எல்லாமே ஃபர்ஸ்ட் இந்த உலகம் எப்படி வந்துச்சு, ஜஸ்ட் ஒண்ணுமே இருக்குல்ல இல்லைங்களா? இந்த யூனிவர்ஸ்ல அப்சல்யூட் ஸ்பேஸ், சுத்த வெளி, அப்சல்யூட் ஸ்பேஸ் இருந்துச்சு. அப்படியே மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆக ஆக இறை துகள்கள், ஃபார்மேட்டிவ் டஸ்ட் வந்துச்சு. சோ அந்த ஃபார்மேட்டிவ் டஸ்டினோட எனர்ஜி சேஞ்சஸ் நடக்க அந்த எனர்ஜி பார்ட்டிகல்ஸ்ல இருந்து பஞ்சபூதாஸ் உருவாச்சு இல்லைங்களா? பஞ்சபூதாஸ் நமக்கு நீர், நெருப்பு, நிலம், ஏர் அண்ட் ஈத்தர், இந்த 5 பஞ்சபூதாஸும் ரிலீஸ் ஆச்சு, இது ஃபார்மேஷன் ஆச்சு. பஞ்சபூதாஸ்லதான் நம்மளுடைய ஹியூமன் பாடியே ஆயிருக்கு பாருங்க. நம்ம ஹியூமன் பாடி ஒரு ஸ்பெஷலான ஒரு எலிமெண்ட்ல இருந்து ஆகல, ஜஸ்ட் இந்த பஞ்சபூதாஸ்ல இருந்து தான் நமக்கு ஆயிருக்கு. இந்த ஹியூமன் பாடி ஃபார்மேஷன் ஆகணும்னா நிறைய டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்கணும் இல்லைங்களா? ஒரு சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், என்டோக்ரைன் சிஸ்டம், இன்டெஸ்டைனல் சிஸ்டம், இந்த மாதிரி சிஸ்டத்தை நம்ம ஒரு ஒரு மாசமும் நம்ம சிந்திக்கலாம். எப்படி நம்ம இந்த சிஸ்டத்துல டிசீஸ் வராம எப்படி தடுக்கணும். இந்த சிஸ்டம் ஃபார்ம் ஆகிறதுக்கு நமக்கு 72 ஆர்கன்ஸ்க்கு மேல தேவைப்பட்டுச்சு. அத்தனை ஆர்கன்ஸும் சேர்ந்துதான் ஒரு சிஸ்டம் ஆச்சு இல்லைங்களா? சோ இந்த ஆர்கன்ஸ் ஆகணும்னா டிஷ்யூஸ் ஆகணும்னா செல், ஒரு ஒரு செல்லும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா செல் குரோமோசோம்ஸ், அங்க இருந்து ஜீன். சோ ஜெனட்டிக்ஸ்ல இருந்து நம்ம சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டியை பத்தி நம்ம சிந்திக்கலாம். நம்ம இப்போ சீக்ரெட்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் பாருங்க, ரொம்ப சிம்பிள் இல்லைங்களா? பிரம்மம், விச் இஸ் த செல்ஃப். நம்ம இதுக்கெல்லாம் மீனிங் ரொம்ப ஒரு டீப்பான மீனிங். பிரம்மம் இஸ் நத்திங் பட் செல்ஃப். சோ இவங்க நத்திங் பட் ஸ்பேஸ், ஏர், ஃபயர், வாட்டர், எர்த் அண்ட் பஞ்சபூதாஸ் இல்லைங்களா? இப்போ சிங்கிள் செல் ஆர்கானிசம் எப்படி வந்துச்சு அந்த காலத்துல? உங்களை யாரும் இல்ல, இந்த அமீபேஸ் இல்லைங்களா? அமீபா ஒரே ஒரு செல்லு தான். அந்த ஒரு செல்லுக்கு டச் ஃபீலிங் மட்டும்தான் இருந்துச்சு, ஒரு சென்ஸ் இல்லைங்களா? ஒரே ஒரு சென்ஸ். அந்த ஒரு சிங்கிள் செல்லே ஒரு ஆர்கானிசமா இண்டிபெண்டா இருக்க முடியும். அப்படின்னா நம்ம உடம்புல 70 ட்ரில்லியன் செல்ஸ்,
அது இல்லாம மைக்ரோப்ஸ், அதுவும் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ், குட் மைக்ரோப்ஸ், பேட் மைக்ரோப்ஸ். இந்த மாதிரி ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இண்டிவிஜுவலா நமக்கு ஒர்க் பண்ணுதுன்னா, அது இறைவனுடைய சீக்ரெட்ஸ் இல்லைங்களா? எப்படி நம்ம எப்படி ஒரு ஒரு செல்லும் ஒரு ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கானிசம் மாதிரிதான். சோ நம்மள வந்து இவ்ளோ பெருசான 70 ட்ரில்லியன் செல்ஸ் நம்மள வந்து ஆக்கிபை பண்ணி ஒர்க் ஆகுது இல்லைங்களா? அடுத்ததா கொஞ்சமா 2 சென்ஸ் வந்துச்சு. நமக்கு வந்து டச் அண்ட் டேஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் 3 சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்துச்சு. டச், டேஸ்ட், ஸ்மெல் வந்துச்சு. அப்புறம் 4 சென்ஸ் ஆர்கன்ஸ். டச், டேஸ்ட், ஸ்மெல் அண்ட் ஹியரிங். சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் நம்ம எடுத்துட்டே போலாம். அப்புறம் 5 அறிவுள்ள திங்ஸ் வந்துச்சு. டச், டேஸ்ட், ஸ்மெல், ஹியரிங் அண்ட் சீயிங் வந்துச்சு. அப்புறம் நம்மலாம் 6 அறிவுள்ள மனிதர்கள் நம்ம வந்துட்டோம் பாருங்க. 6 அறிவுள்ள மனிதர்களுக்கு டிசீஸ் வந்து பாடியில வந்துச்சுன்னா எங்க டாக்டர்ஸ் கிட்ட வரீங்க, நாங்க ட்ரீட் பண்றோம். ஆனா டிசீஸ் வந்து மைண்ட்லயும் வரலாம், சோல்லயும் வரலாம் இல்லைங்களா? சோ நம்ம வந்து நம்ம உயிர் சக்தியை வந்து நம்ம நல்லா வச்சுக்கணும்னா எப்படி அப்படின்ற மாதிரி எல்லாம் நமக்கு வந்து வேதாத்ரி மகர்ஷி நமக்கு சொல்லிட்டாங்க. இந்த 6th சென்ஸ் தான் வந்து இன்ட்யூஷன்ஸ், இஎஸ்பி இதெல்லாம் நம்ம வந்து சொல்றோம். இப்ப பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஹியூமன்ஸே கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு நல்ல உத்தேசத்துல தான் அவங்க வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சு. பட் ஆனா அதை வந்து நம்ம நல்லபடியா எடுத்துட்டு போனா கண்டிப்பா அது வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு நல்ல ஹெல்ப் ஆகும். ஏன்னா மெடிக்கல் துறையில எடுத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு. பட் ஹியூமன் டச்ன்றது வந்து ஒரு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் இல்லைங்களா? சோ அப்ப நமக்கு வந்து பஞ்சபூத மெடிடேஷன், பஞ்சபூத நவக்கிரக மெடிடேஷன். பாருங்க இந்த மெடிடேஷன் பத்தி டீட்டெயிலா நமக்கு வந்து நிறைய சீனியர் ப்ரொஃபசர்ஸ் நம்மளுக்கு ஹைலைட் பண்ணிருக்காங்க. சோ இந்த பஞ்சபூதாஸ்க்கும் நம்ம வந்து மெடிடேட் பண்றோம். அதுக்கப்புறம் நவக்கிரகாஸ்க்கு மெடிடேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து சுத்தவெளி என்னென்ன பிளேஸ்க்கெல்லாம் போறோம் பாருங்க. இப்ப சயின்டிபிக்கா பார்த்தோம்னா நமக்கு அதுக்கு வேண்டிய மெஷின்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. சோ சயின்டிபிக்கா நம்ம அந்த இடத்துக்கெல்லாம் போறதுன்னா இன்னும் நிறைய இடத்துக்கு நம்ம போகவே இல்லை. ஜஸ்ட் கிட்ட அறுத்துக்கிட்ட ஒரு சில இடத்துக்கு தான் போயிருக்கோம். ஆனா மகர்ஷி வேதாத்ரி நமக்கு வந்து யோகாலயே நம்ம எங்கெங்கெல்லாம் யூனிவர்ஸ் எல்லாம் சுத்திட்டு வரோம் பாருங்க. இதெல்லாம் ஒரு பெரிய அதிசயம் இல்லைங்களா? நமக்கு வேதாத்ரி மகர்ஷி சொல்லி கொடுத்துருக்க. சோ இதெல்லாம் செய்யறதுனால நம்ம மைண்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல் ஆகுது. பஞ்சபூத நவக்கிரக மெடிடேஷன்ல நம்ம போய் உலகத்தையே நம்ம வந்து சுத்திட்டு வரோம். நம்ம மைண்ட் வந்து சுத்திட்டு வந்து நமக்குள்ள செல்ஃப், ஏன்னா வெளியில இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்ம உடம்புக்குள்ள இருக்கு பாருங்க, அந்த விஷயங்களை கண்ட்ரோல் பண்றதுதான் ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லைங்களா? நம்ம வெளியில இருக்கிறத நாம ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா நமக்குள்ள இருக்கிற அத்தனையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த பஞ்சபூதாஸ்ல வந்து நமக்கு வந்து இந்த பருவுடலும் பஞ்சபூதாசும் ரகசியங்கள் வந்து நிறைய இருக்கு இல்லைங்களா? சோ யூஸ்வலா ஹியூமன் பீயிங்ஸ்னாலே ஒரு மேல் ஒரு ஃபீமேல் அவ்வளவுதான். இப்ப வந்து இன் பிட்வீனும் நிறைய என்ன ஜெனட்டிக் ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆகி இப்ப வந்து இன் பிட்வீன் அவங்களும் நிறைய பீப்புள் இருக்காங்க. பட் ஆனா பேசிக்கா இந்த மேல் ஃபீமேல் பத்தி தான் நம்ம வந்து சிந்திக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு நாளும். சோ ஈத்தர் ஸ்பேஸ் அப்படின்னா நம்மளுக்கு என்ன? ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாங்க, அவங்க பிரகாரம் ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில வந்து ஸ்பேஸ் இல்லாம ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளயும் நிறைய ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா? நம்ம இன்டெஸ்டைனுக்குள்ள ஸ்பேஸ் இருக்கு, நிறைய நம்ம உடம்புக்குள்ள எல்லாம் ஒரே ஸ்பேஸ்ல தான் நம்ம ஸ்கின்னால போத்தப்பட்ட இந்த உடம்பு. அதுக்கப்புறம் ஸ்கெலிட்டல் போனால ஃபார்மேஷன் ஆன இந்த உடம்பு, அதுக்குள்ள ஸ்பேஸ் தான் இருக்கு. அதுக்குள்ள ஒரு ஒரு ஆர்கனா வந்து இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு பெரிய ஹியூமன் பாடியா நம்ம வந்து ஆயிருக்கிறோம். அடுத்தது காற்று. இந்த பூமியில எவ்வளவு விதமான காற்று சுத்திட்டு இருக்கு. பட் ஆனா நம்ம மூக்கு பாருங்க வெறும் ஆக்சிஜனை மட்டும்தான் இன்ஹேல் பண்ணுது. நமக்கு வேண்டியது ஆக்சிஜன் தான் இல்லைங்களா? சோ கேக்குறோம் கடவுள் எங்க அது காட்டு அப்படிங்கிறோம். நமக்கு புரியாததுனால நம்ம வந்து கடவுளை வந்து கணேஷா, சிவா, முருகா இந்த மாதிரி ஒரு இமேஜின் பண்ணி நம்ம வந்து அந்த கடவுளை வந்து நம்ம வந்து கும்பிடுறோம். சோ அப்போ கடவுள் வந்து இந்த பஞ்சபூதங்கள்லயே இருக்காரு இல்லைங்களா? சோ அதனால
அதனாலதான் நம்ம வந்து இந்த பஞ்ச பூதாசியும் வந்து நாம வந்து கும்பிடுறோம். ஏன்னா இது வந்து ஒரு ஃபீலிங் தான், ஒரு சென்சேஷன் தான் இல்லைங்களா? இப்ப நம்ம ஹேர் மூவ் ஆகுது, நம்மளுடைய இது ட்ரீஸ் இப்படி இப்படி மூவ் ஆகுது. சோ அந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும்போது நமக்கு தெரியுது ஏர். சோ உலகத்துல அத்தனை ஏரும் இருக்கும்போது நமக்கு வேண்டிய ஆக்சிஜன் பாருங்க, ஒரு நிமிஷம் இந்த ஆக்சிஜன் இல்லைன்னா நம்ம உயிரே போயிடும் இல்லைங்களா? ஆக்சிஜன் இல்லாம எத்தனை பேரு கொரோனால செத்து போனாங்க. நம்ம எல்லாம் ரியலி பிளெஸ்டு. நமக்கு கடவுள் வந்து நிறைய ஆக்சிஜன் கொடுத்தாரு, நிறைய இம்யூனிட்டி கொடுத்தாரு. நம்ம எல்லாம் அவ்வளவு பெரிய டிசீஸ்ல இருந்து தப்பிச்சு இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இந்த மாதிரி ஒரு சிந்தனை உரை கேட்டுட்டு நம்ம எல்லாம் உட்கார்ந்துருக்கோம். ரியலி வி ஆர் சோ பிளெஸ்டு. பட் ஆனா 6 அறிவுள்ள மனிதர் பேராசை, நமக்கு நிறைய பேராசை, இந்த பஞ்சபூதத்தையும் நம்ம தான் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க எவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ், எவ்வளோ கிரீன் ரெவல்யூஷன், எவ்வளோ பொல்யூஷன் பாருங்க. சோ இப்படியே பொல்யூஷன் போயிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் கூட இல்லாத அளவுக்கு நம்ம போயிடுவோமோன்ற ஒரு ஒரு ஸ்கேர்சிட்டியே பண்ணி இன்னைக்கு வந்து நாங்க டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ஆக்சிஜன் எப்படி இம்பார்ட்டன்ட், நம்ம எப்படி இதுக்கு வந்து டாக்டர்ஸ் தான் தேவைன்னு இல்லை, டீம் மெம்பர்ல ஒன் ஆஃப் தெம் இஸ் அ டாக்டர். சோ தட் சயின்டிபிக்கும் ஸ்பிரிச்சுவலையும் நம்ம வந்து ஜனங்களுக்கு வந்து எடுத்து சொல்லலாம். அதனாலதான் வந்து அந்த அக்ரிகல்ச்சர் விவசாயிகள் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றதுன்னா அவங்க எல்லாம் இந்த பிளான்ட்ஸ் க்ரோ பண்ணாதானே நமக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்குது. நம்ம பாட்டுக்கு வீடு கட்டணும்ட்டு எல்லா பிளான்ட்ஸும் கட் பண்ணி போட்டுறோம். அப்ப எங்க இருந்து ஆக்சிஜன் உற்பத்தி ஆகும்? அப்போ நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஆக்சிஜன் பார்லர்ல போயிட்டு நம்ம வந்து ஆக்சிஜன் இன்ஹேல் பண்ணிட்டு காசு கொடுத்துட்டு வரோம் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி நம்ம ஆக்சிஜன் பியூரா வச்சுக்கிறது எப்படின்றதும் வந்து ஏன்னா பஞ்சபூதத்துல இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். சோ இதையும் நம்ம வந்து கேர்ஃபுல்லா காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அடுத்தது தண்ணி, வாரி கொடுத்திருக்காரு தண்ணி. இப்ப நாங்க சார்ஜா துபாயில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சீ வாட்டர், அரேபியன் சீ வாட்டர் தவிர அங்க ஒண்ணுமே ரிவர் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. சில இடத்துல ஸ்ப்ரிங்ஸ் இருக்கும், வெல் இருக்கும். ஆனா அங்க எல்லாம் ரொம்ப ஆழமா போகணும். ஆனா இந்தியால பாத்தீங்கன்னா இவ்வளவு தண்ணி பாருங்க, காவேரி ரிவர் கர்நாடகால ஸ்டார்ட் பண்ணி இடத்துக்கும் போய் ஃப்ளோ ஆகி அதுக்கப்புறம் கடைசியா வந்து நம்ம பே ஆஃப் பெங்கால்ல பாண்டிச்சேரி கிட்ட பூம்புகார்ல போய் ஜாயின் ஆகுது. ஆனா ஜாயின் ஆவறதுக்கு முன்னாடி எவ்வளவு தூரம் அது ஃப்ளோ ஆகுது பாருங்க. சோழா கிங்ஸ், பாண்டவா கிங்ஸ், அந்த மாதிரி நிறைய பீப்புள் வந்து, ஆனா நாம அந்த தண்ணிய கூட நம்ம வந்து கேர்ஃபுல்லா பாத்துக்க மாட்டேங்கிறோம். எப்ப பார்த்தாலும் சண்டையா இருக்கு நம்மளுக்கும், தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டை. ஏன்னா தண்ணிய வந்து சேவ் பண்ணணும், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணி நம்ம தான் வந்து சயின்டிபிக்கா அதை எப்படி சேவ் பண்ணணும்னு பாக்கணும். ஏன்னா நிறைய ஆர்கனைசேஷன் வந்து டேப் வாட்டர் சேஃப் வாட்டர் அவேர்னஸ் சேலஞ்ச் அப்படிங்கிறோம். நம்ம பிரஷ் பண்ணும்போது பைப்பை திறந்து விட்டுறோம், தண்ணி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம வந்து காசு கொடுத்து குடிக்கிற அளவுக்கு தண்ணி வந்து போயிருக்கு இல்லைங்களா? அடுத்தது ஃபயர். சோ ஃபயர் நவகிரக மெடிடேஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சன்னுக்கு தான் வந்து நம்ம வந்து பூஜை பண்றோம் இல்லைங்களா? இந்த ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஃபயர் பத்தி நமக்கு வந்து தெரிஞ்சே இருக்குல்ல. பட் ஆனா ஃபயர் என்னன்றது வந்து ஹியூமன் பீயிங் டிஸ்கவர் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஞாபகம் பண்ணி பாருங்க, ஒரு ஸ்டோனும் இன்னொரு ஸ்டோனும் வரையும் போதுதான் ஃபயர் வந்துச்சு. சோ அப்போ காட்டு ஃபயர், இப்ப கூட லாஸ் ஏஞ்சல்ஸ் ஃபுல்லா காட்டு தீ பரவி பாருங்க, எவ்வளோ பேரு, எவ்வளவு பியூட்டிஃபுல் ஃபேமஸ் ஆக்டர்ஸ், ரிச் பீப்புள் எல்லாரும் அங்க பயங்கரமா, இவ்வளவு பெரிய ஃபேமஸ் சிட்டி இன்னைக்கு காட்டு தீயில எரிஞ்சு நேச்சருக்கு கோவம் வந்தா பாருங்க என்ன நடக்கும். இன்னைக்கு நீங்க எவ்வளவு பணக்காரரா இருந்தாலும் ஒரு அப்படியே ஆஷ் ஆயிடுச்சு. அப்படி ஒரு விபூதி மாதிரி ஆஷ் மாதிரி ஆயிடுச்சு, எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு. நம்ம இந்த ஃபயரையும் வந்து நம்ம வந்து ப்ரே பண்றோம் இல்லைங்களா? ஃபயர் வச்சு அபிஷேகம் பண்றோம், ஹோமம் பண்றோம். நம்ம வந்து ஃபயருக்கு வந்து கண்டிப்பா வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே கொடுக்கணும். சோ இந்த சமயத்துல எல்லாத்துக்கும் நான் வந்து இன் அட்வான்ஸ் ஹாப்பி சங்கராந்தி, ஹாப்பி பொங்கல், ஹாப்பி போகி சொல்றேன். ஏன்னா நாளான்னைக்கு போகி ஃபெஸ்டிவல் வருது. போகி ஃபெஸ்டிவல்ல என்ன செய்யறோம், நம்ம வீட்டுல இருக்கிற பழைய திங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு நெருப்புல எரிச்சிடறோம். சோ அதே மாதிரிதான் நம்ம மனசுக்குள்ளே எத்தனையோ பழைய திங்ஸ் இருக்கும் பாருங்க. அதுதான் மெயினா நமக்கு டிசீஸ் ஆவறதுக்கு காரணமே.
சோ நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அத்தனை பழைய திங்ஸும் இன்னைக்கு போகி, இன்னைக்கு நாளான்னைக்கு போகி வருது இல்லைங்களா? போட்டு எரிச்சிடுங்க. இப்ப பாருங்க நம்ம மொபைல்லயே கூட பழைய திங்ஸ் நெறைய இருந்துச்சுன்னா, அந்த மொபைல் கூட ஒர்க் ஆக மாட்டேங்குது. சோ அப்ப எல்லாத்தையும் டிலீட் பண்ணா தான் அடுத்த ஸ்டெப்பே பண்ண முடியும். சோ அந்த மாரி தான் நம்ம பிரெயின்லயே நம்ம அன்வான்டட் திங்ஸ் வச்சுக்கணும். அதையும் நம்ம டிலீட் பண்ணிட்டு, நம்ம வீட்ல இருக்கிற அன்வான்டட் திங்ஸ வந்து எடுத்து போட்டு போகில வந்து எரிச்சிடுறோம். சோ இந்த போகி பண்டிகை, இந்த பொங்கலு, சங்கராந்தி வந்து இந்தியா முழுக்க டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பேர்ல கொண்டாடுறாங்க. ஏன்னா இது புது வருஷம் இல்லைங்களா? தை மாசம் பொறக்குது. சோ இன்னைக்கு புதுசா ஃபார்மர்ஸ் வீட்ல எல்லாம் புதுசா அரிசி வந்திருக்கும். அவங்க அத வச்சு பொங்கல் பண்ணி, வெல்லம் போட்டு அழகா பொங்கல் பண்ணி எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. சோ இன்னைக்கு நம்மளுடைய பீப்பிள் அன்பானவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து விஷ் பண்றோம். நம்மளுடைய ட்ரெடிஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அன்னைக்கு நம்ம வந்து பொங்கல் பண்றோம். எள்ளு எள்ளு உருண்டை அந்த மாரி எள்ளுல செய்றோம். அவரைக்காய், கடலக்காய் அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோஸ், கரும்பு இந்த மாரி இதெல்லாம் இந்த சீசனல் ஃபுட். இதெல்லாம் இப்ப பார்த்தா கரும்பு கூட யாராலயும் வந்து கடிச்சு கூட சாப்பிடவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு பல்லுனுடைய ஹெல்த் எல்லாம் ஸ்பாயில் ஆயிருக்கு. திங்க கூட யாராலயும் முடியல. சோ இந்த மாரி ஃபெஸ்டிவல்ஸ் அப்புறம் அழகழகா கோலம் இந்த மார்கழி மாசத்துல பார்த்தோம்னா, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா கோலம். நம்மளுடைய டேலண்ட்ஸ் எல்லாமே அங்க வருது. நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா வந்து இந்த பஞ்ச பூதங்களுக்கும் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் குடுத்து அடுத்தாவது நாள் வந்து பொங்கல் மாட்டு பொங்கல் வருது. மாடுங்கிறது ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் கடவுளா நம்ம கும்பிடுறோம் இன்னைக்கும். நம்ம மாட்டு பாலு தான் வந்து இம்பார்ட்டன்டான ஃபுட்டா இருந்துச்சு. ஏன்னா நாங்கெல்லாம் வளரும் போதே கூட காலையில ஒரு கிளாஸ் பால், நைட் ஒரு கிளாஸ் பால். அதுதான் வந்து ஹெல்த்தி ஃபுல் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு நாங்க டாக்டர்ஸே சொல்றோம் பால் குடிக்காதீங்க. அலர்ஜி, எக்ஸிமா, டெர்மடைட்டிஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள். ஏன்னா நம்ம பாலையே அந்த அளவுக்கு கலப்படம் பண்ணிட்டோம். மாடுகளும் வந்து இன்னைக்கு வந்து காங்கை மாடு, ஒரு பியூர் இந்தியன் பிரீட் மாடே கிடைக்க மாட்டேங்குது. எல்லாத்தையும் வந்து கலப்படம் பண்ணி, மாடே வந்து ஒரு பியூரா இல்லாத அளவுக்கு நம்ம பண்ணிட்டு, இன்னைக்கு வந்து பாலே குடிக்க முடியாத அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம் பாருங்க. சோ அந்த மாரி நம்ம பஞ்சபூதங்கள வந்து காப்பாத்த வேண்டியது ஒரு ஒரு மனிதனுடைய கடமை இல்லைங்களா? என்னுடைய கடமை, உங்களுடைய கடமை. எல்லாத்தையும் நம்ம காப்பாத்தணும். அடுத்தது பூமி. பஞ்சபூதத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான இந்த பூமிய காப்பாத்த வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு இல்லைங்களா? பிளான்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டோம். நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பூமி. பாருங்க நவக்கிரக தவம் செய்யறோம். ஆனா எல்லா நவக்கிரகத்திலயும் நம்ம போய் குடியிருக்க முடியாது இல்லைங்களா? பூமியில மட்டும்தான் நம்ம குடியிருக்கிற அளவுக்கு நமக்கு வேண்டிய தண்ணி, நமக்கு வேண்டிய காற்று, நமக்கு வேண்டிய டெம்பரேச்சர் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி கடவுள் வந்து நமக்கு எடுத்து குடுத்துருக்காங்க. இப்போ நாம சொல்றோம், நீ செத்தா நரகத்துக்கு தான்டா போவ. நீ செத்தா சொர்க்கத்துக்கு தான்டா போவன்றோம். நரகமும் சொர்க்கமும் நம்ம பூமியிலேயே தான் இருக்கு இல்லைங்களா? சோ நீங்க போய் டிராவல் பண்ணி பாருங்க சொர்க்கம். ஜஸ்ட் நம்ம காசு ரொம்ப ஒண்ணும் செலவு பண்ணவே தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு நேச்சுரலான ஒரு பிளேஸுக்கு போங்க. ஒரு இடத்துக்கு போய் ஒரு வில்லேஜுக்கு போங்க. இங்க இருக்கிற ஃபார்மர்ஸ் கிட்ட பேசுங்க. அவங்க என்ன விளையறாங்க? அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுங்க. அவங்க விளையறத நீங்க வாங்கிக்கோங்க. எப்ப பார்த்தாலும் சிட்டிலயே இருந்து நீங்க பில்டிங்கா கட்டி கம்ப்யூட்டரு, வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஒரே டெக்னிக்கலாவே இருக்காதீங்க. சோ கொஞ்சம் வில்லேஜஸையும் விசிட் பண்ணுங்க. பூமியில என்ன நடக்குதுன்றது வந்து பசங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா சின்ன பசங்களுக்கு வெண்டைக்காய் எங்க விளையுதுன்னு கூட தெரியல. கத்திரிக்காய் எங்க விளையுதுன்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு வந்து பசங்க இருக்காங்க. சோ அவங்கள சில்ட்ரன்ஸ் வந்து கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போய் இந்த மாதிரி நேச்சுரலான சரௌண்டிங்ஸ்ல போய் அதனாலதான் அந்த காலத்துல எந்த பண்டிகைனாலும் ஒரு கோவிலுக்கு போறோம். அந்த கோவில்ல வந்து ஒரு ஃபெஸ்டிவல்ல வந்து நிறைய பீப்புள் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். சோ அப்ப நம்ம போகும்போது ஒரு ஃபேமிலியா போறோம். அந்த கோயில் சுத்திலயும் இருக்கிற நேச்சுரல் திங்ஸ் நம்ம பாக்குறோம். சோ அப்போ நமக்கு வந்து ஒரு ஹாப்பி ஃபீலிங் இல்லைங்களா? இந்த பஞ்ச பூதங்கள் நம்ம கூட இருந்தாலே எவ்வளவு ஹாப்பி ஃபீலிங் பாருங்க. இப்ப உங்களுக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்குது. எவ்வளவு சஃபரிங் நம்ம மனசுல எவ்வளவு சஃபரிங். ஜஸ்ட் நீங்க அந்த தண்ணி எடுத்து குடிச்சாலே சொர்க்கம் பாருங்க. சோ நீங்க டெய்லி வந்து 3 to 4 லிட்டர்ஸ் தண்ணி உங்களுக்கு தகுந்த தண்ணி குடிக்கணும். உங்களுக்கு இம்பார்ட்டன்டான ஆக்சிஜனை நம்ம பிரீத் பண்ணி நமக்கு இம்பார்ட்டன்டான ஃபுட் சாப்பிட்டாலே நம்ம உடம்பு வந்து ஹெல்த்தியா இருக்கும். சோ
ட்ரீட்மெண்ட்னு எடுத்தா கூட பஞ்ச பூதங்களால வர ட்ரீட்மெண்ட் தான் நமக்கு வந்து சிம்பிளாவும் இருக்கு, ஈஸியாவும் இருக்கு. சோ நம்ம ஏன் டாக்டர் கிட்ட போறோம்? நமக்கு வந்து வலி இருக்குது, வியாதி வருது. ஐயையோ! நம்ம சாக போறோமேன்ற ஒரு விஷயம் வரும்போது, நம்ம வந்து டாக்டர் கிட்ட ஓடி போறோம். கண்டிப்பா வலின்னாக்கா ரொம்ப பெயின்ஃபுல்லான வலின்னா பல்லு வலி. பல்லு வலி வந்திருக்கு இல்லீங்களா? சோ அடுத்தது வந்து லேபர் பெயின். டெலிவரி ஆனா வருது பாருங்க. மேக்ஸிமம் டெசிபல்ஸ் ஆஃப் பெயின் அங்கதான் இருக்கு. அப்பவும் அந்த தாய் அந்த வலிய பொறுத்துக்கிட்டு அந்த குழந்தைய பெத்தெடுக்குறாங்க பாருங்க. அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். அடுத்தது கிட்னி ஸ்டோன், கால்பிளாடர் ஸ்டோன்ஸ், அப்புறம் சயாட்டிகா நர்வ் பெயின் வருது பாருங்க. அப்பப்பா! அதுதான் ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல். ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா, கவுட், ஜாயிண்ட் எல்லா ஜாயிண்ட்டும் பெயின்ஸ், எண்டோமெட்ரியோசிஸ் ஐயையோ! சுருண்டு படுத்துருவாங்க. பீரியட்ஸ்னாலே சுருண்டு படுத்துருவாங்க. acute pancreatitis, பெப்டிக் அல்சர், ஃபைப்ரோமயல்ஜியா, டூத் பெயின், லேபர் பெயின் இந்த மாதிரி வலி வந்தவங்களுக்கு தான் அந்த வலியினுடைய அருமை தெரியும் இல்லைங்களா? அடுத்தது வியாதி. ஐயோ டாக்டரே எனக்கு ஏன் டாக்டர் இந்த வியாதி வந்துச்சு? சின்ன குழந்தை டாக்டர், 5 வயசு தான் டாக்டர். அந்த குழந்தைக்கு போய் சுகர் வந்துடுச்சே, டயபிட்டிஸ் வந்து போச்சே. டாக்டர் 7 வயசு டாக்டர். அந்த குழந்தைக்கு கேன்சர் வந்து போச்சு டாக்டர். ஏன் டாக்டரே அப்படின்னு கேட்கும்போது நமக்கு ட்ரீட் பண்றதுக்கே அங்க டைம் இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு மெடிசின்ஸ் எல்லாம் இருக்கு. பட் அங்க வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலா ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஹாஸ்பிட்டல்ல டைம் இருக்குங்களா? சோ இந்த மாதிரி சிந்தனை உரையில மகர்ஷி வேதாத்ரி மாதிரி பெரிய பெரிய மகான்கள் வந்துதான் வந்து நமக்கு வந்து ரூட் காஸ் ஆஃப் ஆல் த டிசீசஸ் பத்தி நமக்கு வந்து சொல்லி தராங்க. சோ டெத் நம்ம நினைச்சுக்கிறோம், ஓ இந்த உடம்பு பிறந்து வந்தோம், நாம பர்மனண்டா இந்த வேர்ல்ட்ல இருப்போம்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல இல்லைங்களா? ஒரு நாள் நமக்கு ரிட்டர்ன் டிக்கெட் உண்டு தானே. நாளைக்கே கூட இருக்கலாம், நாளான்னைக்கே கூட இருக்கலாம், இல்ல இன்னும் ஒரு 10 வருஷம் இருக்கலாம். இப்ப ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் பார்த்தோம்னா 60, 70. நான் யூசுவலா வந்து நம்ம லைஃப் ஸ்பேன 4ஆ டிவைட் பண்ணி பிரம்மச்சரியா, வனப்பிரஸ்தா, கிரகஸ்தா அண்ட் சன்னியாசான்னு 4ஆ டிவைட் பண்ணும்போது 100 இயர்ஸ். இப்பதான் நம்ம வந்து 80 இயர்ஸ் இருந்தாலே ரியலாவே பிளஸட் தான். அதுலயும் எனக்கு ரொம்ப ஹாப்பின்னா 80 பிளஸ் பீப்புள் எல்லாமே என்னுடைய சிந்தனை உரையில நம்ம மகர்ஷி வேதாத்ரியோட சிந்தனை உரையில பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னாலே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவங்க எல்லாம் தான் நமக்கு வந்து ரோல் மாடல்ஸ் இல்லைங்களா? அவங்க வந்து ஆன்லைன்ல வந்து நம்ம கிட்ட கொஸ்டின் கேட்டு நமக்கு ஒரு எவ்வளவு ஒரு மோட்டிவேஷன் பாருங்க. நம்ம வந்து எவ்வளவு ஏஜ் இருக்கிறோம், எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கோம் மக்களுக்கு, எப்படி நம்ம ஹெல்த்தியா இருக்கிறோம். இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஏஜ் இருக்கிறோம். ஆனா பெட்ல படுத்துக்கிட்டு அர்லி ஏஜ்ல பேரலிசிஸ் ஆகி பெட்ல படுத்து சஃபர் பண்ணி, நம்மளும் சஃபர் பண்ணி, மத்தவங்களுக்கும் சஃபரிங் குடுத்து, அந்த மாதிரி இருக்கிறதோட ஸ்பிரிச்சுவலா நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து கத்துக்கலாம். கத்துக்கிட்டு நம்ம வந்து வேறவங்களுக்கும் வந்து அத வந்து நம்ம வந்து சொல்லிக் குடுக்கலாம். இப்போ ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த காலத்துல சின்ன கிளினிக், நான் எம்பிபிஎஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு சின்ன கிளினிக், அதுல ஒரு 10 மருந்து இருந்தா போதும். வர பேஷண்ட்ஸ்க்கு எல்லா வியாதியும் என்னால குணப்படுத்த முடியும். இப்ப பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் உங்களுக்கு உங்க பாடியில வந்த வியாதிய வந்து ரிப்பேர் பண்ற அளவுக்கு அங்க வந்து எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு விஷன், மிஷன் அண்ட் வேல்யூஸ் இருக்கு. எல்லா ஹாஸ்பிட்டலும் வந்து உங்களை குணப்படுத்துறதுக்கு தான் ஹாஸ்பிட்டல்லயே ஓபன் பண்றாங்க டிசீசஸ். அவங்களுக்கு வேண்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் வேணும். அந்த ஃபெசிலிட்டிஸ்க்கு வேண்டிய பைசா வேணும். அவங்களுக்கு எங்க இருந்து பைசா வரும் இல்லைங்களா? சோ ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஆபரேஷன் தியேட்டர் இருக்கணும், கேஷுவாலிட்டி நல்லதா இருக்கணும், கிரிட்டிக்கல் கேர் யூனிட் இருக்கணும், அவங்களுக்கு வந்து என்ஏபிஎஸ் அக்ரிடிஷன் இருக்கணும். நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணி போறீங்கன்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல எடுத்தா அதுல நிறைய மெடிக்கல் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு இல்லைங்களா? டிஃப்ரெண்ட் அதை சொல்லிக்கிட்டே போனாலே பாருங்க, இன்டர்னல் மெடிசன், ஹைப்பர்டென்ஷன் டாக்டர், ஹைப்போதைராய்டு டாக்டர், பான்கிரியாஸ் டாக்டர், லிவர் சிரோசிஸ், அப்புறம் கைனகாலஜிஸ்ட், எம்டிபி டாக்டர், பிரஸ்ட் கேன்சர் டாக்டர், லிவர் கேன்சர் டாக்டர், அந்த மாதிரி லிஸ்ட் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இது இல்லாம ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸும் இப்ப எல்லாம் அவைலபிளா இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு டயக்னஸ் பண்ணி கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட், உங்களுக்கு டிசீஸ் வந்த பிறகு அதை ட்ரீட் பண்ற அளவுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் அவைலபிள். சோ இந்த மாதிரி 5 ஸ்டார் எக்யூப்மெண்டோட எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் ரெடியா இருக்கு. நோ ப்ராப்ளம். டிசீஸ் வந்துச்சுன்னா
இவங்க எல்லாமே இருக்காங்க நம்மளுக்கு சரி பண்றதுக்கு. கேன் வி டேக் கண்ட்ரோல் ஆஃப் அவர் டெத்? நம்மளுடைய டெத்தையும் டிசீசஸையும் பெயினையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? வாட் பார்ட் ஆஃப் த சஃபரிங் இஸ் அவாய்டபிள்? எந்த சஃபரிங் வந்து நாம அவாய்ட் பண்ணலாம்? ரஃப்லி எடுத்துக்கிட்டோம்னா 10 to 15% people in India are fortunate enough to have sudden pain-free death. சடனா மை காட் எனக்கு செஸ்ட் பெயினா இருக்குன்றாங்க, டப்புன்னு உழுதாங்க, இறந்தே போயிட்டாங்க. அவங்க எல்லாம் எவ்வளவு பிளஸ்ட், எவ்வளவு லக்கி பாருங்க. சிலரெல்லாம் அப்படி இல்ல, பேரலிசிஸ் வந்து, டயபிட்டிஸ் வந்து, காலை கட் பண்ணி எடுத்து, லிவர் சிரோசிஸ் வந்து லிவரை எடுத்து, கிட்னி ஃபெயிலியர் வந்து கிட்னி டயாலிசிஸ் பண்ணி, இம்ப்ளான்டேஷன், ரீனல் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசீசஸ் வந்து சஃபர் பண்ணி சாவுறாங்க இல்லைங்களா? சோ எந்த சஃபரிங் வந்து நாம தடுக்கலாம்? கேன் வி டேக் கண்ட்ரோல் ஆஃப் அவர் டெத்? கேன் வி டேக் கண்ட்ரோல் ஆஃப் அவர் டிசீசஸ்? இதெல்லாம் கேள்விக்கு எவ்வளவு சிம்பிளா நமக்கு வேதாத்ரி மகர்ஷி வந்து காயகல்ப எக்ஸசைஸ், நம்ம காயகல்ப கோர்ஸ் நீங்க கண்டிப்பா எல்லாரும் அட்டென்ட் பண்ணிருப்பீங்க. அட்டென்ட் பண்ணலைன்னா கண்டிப்பா இன்னைக்கே போய் அட்டென்ட் பண்ணுங்க. அதுல வந்து நமக்கு சொல்லி தராங்க ஹவு டு ப்ரொலாங் யுவர் லைஃப், ஹவு டு பிரிவென்ட் டிசீசஸ், எப்படி உங்க லைஃப் ப்ரொலாங் பண்ணலாம், எப்படி வந்து டிசீசஸ் தடுக்கலாம், எப்படி ஒரு ஒரு செல்லையும் யூஸ் ஆக்கலாம், ஒரு ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸையும் சரி பண்ணலாம். மை காட், இவ்வளவு அற்புதமான ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் இருக்கு. ப்ரொஃபசர்ஸ்க்கெல்லாம் பெரிய சேலஞ்சே இப்ப டீனேஜ் மகர்ஷி வேதாத்ரி வந்து பசங்க வந்து டீனேஜ் வந்ததுமே இதை சொல்லி கொடுத்துருங்க. ஏன்னா அப்பதான் ஸ்பெர்மும் ஓவமும் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லைங்களா? ஏன்னா அந்த ஸ்பெர்மும் ஓவமும் நல்லா இருந்தா தானே புது ஜெனரேஷன்ல டிசீசஸ் எல்லாம் நம்ம தடுக்கலாம். சோ அப்போ அவங்களுக்கு அவ்வளவு எல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஜஸ்ட் சில ஸ்பிரிச்சுவல் திங்ஸ்க்கு வந்து எக்ஸ்பிளைன், இப்ப எதுக்கு எடுத்தாலும் எக்ஸ்பிளனேஷன் கேக்குறாங்க. ஜனங்க வந்து கூகுள் பண்ணிட்டு வந்து டாக்டர்ஸ் கிட்டே 1000 கொஸ்டின் கேக்குறாங்க. வேதாத்ரி மகர்ஷி காயகல்ப எக்ஸசைஸ் சிம்பிள் செய்யுங்கன்றாங்க. இதுக்கே எவ்வளவு கேள்வி கேக்குறாங்க. ஏன் இதுல என்ன அட்வான்டேஜ், இதுல இது இருக்கு, இது எவ்வளவு சிம்பிள், இதுக்கு ஒண்ணும் பெருசா நீங்க காசே கொடுக்க தேவையில்ல. டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் இந்த எக்ஸசைஸ் பண்ணா இவ்வளவு அட்வான்டேஜ் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணா கூட டைமே இல்ல. டாக்டர் டைமே இல்ல. எதுக்குதான் டைம் இருக்கு? சோ இதெல்லாம் செஞ்சு நம்ம டிசீசஸ் பிரிவென்ட் பண்ணலாம் தானே? நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் தானே? சோ வேதாத்ரி மகர்ஷியோடைய லைஃப் எடுத்தாலே லைஃப் வெல் லிவ்ட். அவர் வந்து 95 வயசு வரைக்கும் உயிரோட ஆக்டிவா எல்லாத்துக்கும் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு அவர் வாழ்ந்தார் இல்லைங்களா மகர்ஷி வேதாத்ரி. அவருடைய லைஃபே நமக்கு வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டு இல்லைங்களா? 95 இயர்ஸ் வரைக்கும் வாழ்ந்தாரு. அதே மாதிரியே டாக்டர்ஸும் பாத்தீங்கன்னா, இவரு டாக்டர் ஆர்.பி. சோனாவாலான்ட்டு, நான் ரிச் கேண்டி ஹாஸ்பிட்டல்ல நான் பாம்பேல ஒர்க் பண்ணும்போது இவர்கிட்ட தான் நான் ரிஜிஸ்டரா ஒர்க் பண்ணேன். லாஸ்ட் வீக் இவர் வந்து 95 இயர்ஸ்ல இறந்துட்டாரு. சோ இவருடைய லைஃபும் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ரோல் மாடல். ஏன்னா வந்து அந்த காலத்துல அப்படின்னா இவருக்கு இப்போ 95 இயர்ஸ்ன்னா அவரு டாக்டர் முடிச்சு வரும்போது பாம்பேல வந்து நிறைய பெண்கள் வந்து எம்டிபி பண்ணிக்க வராங்க. அப்ப பிரெக்னன்சி ஆயிடுச்சுன்னா அது அபார்ஷன் பண்ணிக்க வருவாங்க. சில குவாக்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து குச்சி போட்டு என்னென்னமோ போட்டு அத வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி இவங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த பெண்கள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. சோ இந்த டாக்டருக்கு வந்து ரொம்ப சேட் ஆயிடுச்சு. அதனால அவர் வந்து கைனகாலஜி எடுத்து அவர் வந்து லண்டன்ல போய் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு நம்ம காப்பர்டின்ற ஒரு ஒரு டிஃப்ரெண்டான இதை அவரே கண்டுபிடிச்சு அட்லீஸ்ட் அன்வான்டட் பிரெக்னன்சிஸ வந்து அவாய்ட் பண்ணினாலே வந்து நம்ம உயிரை காப்பாத்தலாம். ஏன்னா மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் அப்பெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இந்த ஒரு சிம்பிள் ரீசன்னாலே பெண்கள் தானே பிரெக்னென்ட் ஆகுறாங்க. ஸோ பிரெக்னன்சி அண்ட் இட்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் அதெல்லாமே வந்து தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆன பிறகு எம்டிபி பண்ணிக்க போறாங்க பாருங்க, மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி. அதுலயும் எத்தனையோ பேர் இறந்து போயிட்டாங்க. சோ அதுவும் வந்து கவர்மெண்ட் கூட சேர்ந்து எம்டிபி பண்ணிக்கிறதுக்கும் எல்லாரும் பண்ணிக்க முடியாது, இந்த ரூல்ஸோட தான் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிப்பு பண்ணி இன்னைக்கு ஃபேமஸ் ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்க, பாலிவுட் ஆக்டர்ஸ். அவங்க எல்லாத்துக்கும் டெலிவரி பண்ணது இவங்க தான். என்னுடைய லக்கு நான் இருக்கும்போது பனோபிரியா
அவங்க சாந்தி பிரியா அவங்க டெலிவரி பண்ணாங்க, பங்கஜ் உதாஸோட வைஃப் டெலிவரி பண்ணாங்க, ஷாருக் கானோட வைஃப் டெலிவரி பண்ணாங்க. சோ அந்த மாதிரி ஃபேமஸ் பீப்புளுக்கும் டெலிவரி பண்ணியிருக்காங்க. அதே டைம்ல சிம்பிள் அண்ட் ஹம்பிள் டாக்டர், ரொம்ப சிம்பிளான பீப்புளுக்கும் எல்லாத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணி சிரிச்சுக்கிட்டே அவரு எல்லாத்துக்கும் சர்வீஸ் பண்ணாரு. சோ இவரு கூட கண்டிப்பா நிலையா இருக்க முடியாது. சோ அவரும் வந்து லாஸ்ட் வீக் இறந்துட்டாரு. ஆனா எத்தனை பேத்துக்கு ஒரு ரோல் மாடலா பண்ணி அவங்க வந்து இறந்திருக்காங்க இல்லைங்களா? சோ அப்போ இந்த மாசம் ஜனவரி மாசம் வேர்ல்ட் ஹெல்த் டேஸ் அப்படின்னு எடுத்தோம்னா எல்லாரும் சொல்றாங்க டாக்டர்ஸ்னா பணத்தை தீட்டி எடுத்துருவாங்க அப்படின்றாங்க. டாக்டர்ஸ் வந்து அன்னைக்கும் அப்படிதான், என்னைக்கும் அப்படிதான். ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் அவங்க வந்து நினைக்கிறாங்க. பட் ஆனா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆக அது வந்து காஸ்ட்லி ஆகிக்கிட்டே போகுது. இப்ப எங்களை மாதிரி டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஹெல்த் அவேர்னஸ் இப்ப வந்து நாங்க வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி ஆர்கனைசேஷன் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ் கூட சேர்ந்துதான் இந்த மாதிரி அவேர்னஸ் கேம்பெயின் வந்து நாங்க வந்து நடத்திக்கிட்டு வரோம். ஸோ குளோபல் பப்ளிக் ஹெல்த் அவேர்னஸ் டேஸ் அதை செலிப்ரேட் பண்றதுனால இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வெல்பீயிங் அமங் ஜெனரல் பாப்புலேஷன். ஸோ இந்த வருஷம் ஃபுல்லா என்னென்ன ஹெல்த் டேஸ் வருதுன்றத பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேஸ் டு டேக் பார்ட். இண்டிவிஜுவல் பீஸ் வேர்ல்டு பீஸ் இல்லைங்களா? சோ ஒரு தனி மனிதனும் ஒரு முயற்சி எடுத்தாதான், வேதாத்ரி மகர்ஷி சொல்றதே தான் நம்ம வந்து சயின்டிபிக்காவும் சொல்றோம், ஸ்பிரிச்சுவலாவும் நம்ம சொல்றோம். தனி மனிதன் ஒரு ஸ்டெப் எடுத்தாதான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம வந்து ஹெல்த்தியா போக முடியும். சோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்கனைசேஷனுக்கு என்ன லாபம்? ஏன்னா கவர்மெண்ட்டுக்கே அவ்வளவு லாஸ். ஜனங்க வந்து ஹெல்த்தியான ஜனங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் வந்து பப்ளிக்கு ஹெல்ப்ஃபுல் இல்லைங்களா? அதே ஹெல்த்தி பீப்புளா இருந்தாங்கன்னா பப்ளிக்குக்கும் எவ்வளவு ப்ராப்ளம் பாருங்க. இப்ப உங்க வீட்லயே ஒரு பர்சனுக்கு டிசீஸ் வந்து போச்சுன்னா உங்களுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டம் இல்லைங்களா? சோ நமக்கும் கஷ்டம், அடுத்தவங்களுக்கும் கஷ்டம். சோ இப்ப ஜனவரி 30th வந்து வேர்ல்டு நெக்லெக்டட் டிராபிக்கல் டிசீசஸ் டேங்கிறோம். ஜனவரி வந்து சர்வைக்கல் ஹெல்த் அவேர்னஸ் மந்த்ங்கிறோம். இப்ப சர்வைக்கல் கேன்சருங்கிறது பெண்களுக்கு இப்ப நிறைய வந்துகிட்டே இருக்கு. சர்வைக்கல் கேன்சர் ஆகட்டும், பிரஸ்ட் கேன்சர் ஆகட்டும், பெண்களுக்கு நிறைய இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த சர்வைக்கல் கேன்சர் வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னால வரக்கூடிய ஒரு டிசீஸ். ஸோ இந்த டிசீஸ வந்து நம்ம எப்படி தடுக்கலாம்னா ஹெச்பிவி வேக்சினேஷன் போட்டுக்கலாம். பெண்கள் வந்து 9 இயர்ஸ்ல இருந்தே இப்ப பீரியட்ஸ் வந்துருது. இப்ப செக்ஷுவலி எக்ஸ்போஷரும் வந்து அர்லியாவே அவங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது. அப்போ மல்டிபிள் பார்ட்னர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி எல்லாம் சில விஷயத்துல மல்டிபிள் இன்ஃபெக்ஷன் வருது. இப்படி எல்லாம் ஆகும்போது அவங்களுக்கு இந்த டிசீஸ் வருது. அப்போ ஹெச்பிவி வேக்சினேஷன் போட்டு ஓரளவு தடுக்கலாம். மல்டிபிள் பார்ட்னர்ஸ், அதனாலதான் மகர்ஷி வேதாத்ரி வந்து கல்யாணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்க. கல்யாணம் பண்ணிக்கங்க, ஹஸ்பண்ட் கூட வைஃப் கூட உடல் உறவு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் அவேர்னஸ் வந்து நமக்கு வந்து கொண்டுட்டு வந்து தராங்க. அடுத்தது வந்து வேர்ல்டு லெப்ரசி டே வந்து ஜனவரி 29th இருக்கு. குஷ்டரோகம், அந்த காலத்துல எம்ஆர் ராதா நடிச்ச படம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ குஷ்டரோகமா அப்படின்ட்டு நம்ம தள்ளி வைக்கிற அளவுக்கு இது ஒரு பெரிய வியாதி இல்ல. இது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னால வர ஒரு விஷயம்தான். இந்த குஷ்டரோகத்தை வந்து அர்லி டயக்னோஸ் பண்ணி அவங்களுக்கும் ட்ரீட் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா அன்னெசரியா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது இல்லைங்களா? சோ அந்த மாதிரி டிசீசஸ் ஸ்ப்ரெட் ஆகாம அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கறது தான் வேர்ல்டு லெப்ரசி டே ஜனவரி 29th நம்ம செய்யறோம். அடுத்தது வந்து நெக்லெக்டட் டிராபிக்கல் டிசீஸ் வந்து எத்தனை டிசீசஸ் வந்து நம்ம நெக்லெக்ட் பண்றோம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பசங்களுக்கெல்லாம் குட்டி குட்டியா பூச்சி வரும். ஆய் போகும்போது அவங்களுக்கு வந்து குட்டி குட்டியா வரும், பெருசாவும் வரும். டேப்வார்ம் இன்ஃபெக்ஷன், பின்வார்ம் இன்ஃபெக்ஷன், ஹெல்மின்சிக்ஸ் நிறைய இருக்கும். அப்போ வந்து அவங்க வந்து மாசத்துக்கு ஒருக்கா பாட்டி வந்து அவங்களுக்கு பேதி வர மாதிரி ஒரு கீரைய பொரியல் பண்ணி கொடுப்பாங்க. இன்னைக்கு ஃபுல்லா அவங்களுக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டாங்க. நல்ல வயிறெல்லாம் ஃபுல்லா கிளீன் ஆன பிறகு அடுத்த நாள் வந்து பால் ரைஸ் அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஃபுட் பண்ணி கொடுப்பாங்க. சோ அது ஒரு ரிச்சுவலா ட்ரெடிஷனலா அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சோ இப்ப பாரு மெபெண்டசோல் மாத்திரையம்மா, குழந்தைங்க ரொம்ப வயிறு வலி அழுவுது, வெயிட்டே இன்க்ரீஸ் ஆகலன்னா வந்து மேபி பூச்சி இருக்கும்னு நினைக்கிறேன், இந்தாங்க இந்த மெபெண்டசோல் ஒரு கோர்ஸ், பெப்பரிசின் சிட்ரேட் இந்த மருந்து எடுத்துக்கங்க.
அவங்களும் சொல்றாங்க, வேற இந்த ட்ரெடிஷனல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ற அளவுக்கு எங்களுக்கு எல்லாம் டைம் எல்லாம் இல்லைங்க டாக்டர். எங்களுக்கு இந்த மாதிரி மருந்து குடுத்துருங்க. அதுவே சரியாயிடும் அப்படின்னு சொல்றோம். ரேபீஸ் பாருங்க, நாய் எல்லாம் வெளியில எல்லாம் அவ்ளோ ஓடிட்டு இருக்கு. நாய் கடிச்சிச்சுனாலே சில பேத்துக்கு ரேபீஸ் வந்துடுது. ரேபீஸ் வந்துச்சுன்னா அத தடுக்கவே முடியாது. வந்து தொப்புள் சுத்திலயும் இன்ஜெக்ஷன் போடுறாங்க பாருங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். சோ அதெல்லாம் நம்ம தடுக்கணும். ட்ரொக்கோமான்ற கண்ணுல ஒரு இன்ஃபெக்ஷன் வருது. அப்புறம் சிஸ்டிசர்கோசிஸ் வருது. லிம்பாட்டிக் ஃபைலேரியாசிஸ் வருது. இந்த மாதிரி சில சிம்பிள் சிம்பிள் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு நிறைய ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. பட் ஆனா நம்ம 45 மினிட்ஸ்ல அந்த அளவுக்கு நம்மளால கவர் பண்ண முடியாது இல்லைங்க. ஓரளவுக்கு நம்ம இந்த 12 மந்த்ஸும் வர்றத கண்டினியூஸா நீங்க பாருங்க. ஏன்னா பேசிக்கா வந்து எல்லாமே காமன் தான். நம்ம ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடணும். ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும். ஹெல்த்தியான மைண்ட் அண்ட் பாடி அண்ட் சோல் வந்து நம்ம வந்து ஹெல்த்தியா வச்சுக்கணும். இதுதான் வந்து நமக்கு வேதாத்ரி மகர்ஷி வந்து நம்ம சொல்லி கொடுக்குறாரு. நாங்க சயின்டிபிக்கா அவேர்னஸ் ப்ரோக்ராமும் நாம வந்து நடத்துறோம். டிசீஸ் வந்தா அதை காப்பாத்துறதுக்கும் சில டாக்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. சோ இப்ப நம்ம வந்து மைண்ட்ல நாலேஜ் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னா, நம்ம வந்து வேதாத்ரி மகர்ஷி நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. நம்ம அட்லீஸ்ட் வீக்லி ஒரு புக் படிக்கலாம். ரொம்ப பிடிச்ச புக் இந்த டாக்டர் தீபிக் சோப்ரா, 7 லாஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் சக்சஸ். ஸ்பிரிச்சுவல் சக்சஸ். சக்சஸ்ன்னா என்ன நினைக்கிறோம்? நம்ம நிறைய சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், பெரிய கார் வச்சுக்கணும், பிராண்டட் கார் வச்சுக்கணும். இப்ப பாருங்க லாஸ் ஏஞ்சல்ஸ்ல என்ன ஆச்சு பாருங்க, எல்லாமே எரிஞ்சே போயிடுச்சு. ஆனா ஸ்பிரிச்சுவல் சக்சஸ்ங்கிறது டிஃப்ரெண்ட். ஸ்பிரிச்சுவல் சக்சஸ்ல வந்து லா ஆஃப் பியூர் பொட்டென்சியாலிட்டி, லா ஆஃப் கிவிங். நம்ம எவ்வளவு கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு நமக்கு வந்து புண்ணியம், அவ்வளவுக்கு நமக்கு வந்து ஹாப்பினஸ், அவ்வளவுக்கும் நமக்கு வந்து இதெல்லாம் வந்து காசுனால சரி பண்ற விஷயம் இல்ல இல்லைங்களா. லா ஆஃப் கர்மா ஆர் காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி. வேதாத்ரி மகர்ஷி நம்ம சொல்றாரு இல்லைங்களா, காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி, law of least effort, the law of intention and desire, law of detachment, law of dharma or purpose in life. இது எல்லாமே நமக்கு வேதாத்ரி மகர்ஷி சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்ம ஒன்னொன்னா அடுத்த கிளாஸ்ல நம்ம பாக்குறோம். நீங்க போய் டிசீஸ் வந்து இவ்வளவு பெரிய லக்ஸூரியஸ் ஹாஸ்பிட்டல், ஏன்னா நான் லக்ஸூரியஸ் ஹாஸ்பிட்டல்லையும் ஒர்க் பண்ணிருக்கேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸே இல்லாத ஹாஸ்பிட்டல்லையும் நான் வந்து ஒர்க் பண்ணிருக்கேன். நம்ம போய் அங்க அட்மிட் ஆகுற பதிலு 1 மந்த் ரெசிடென்சியல் கோர்ஸ் இருக்கு பாருங்க ஆலியார்ல, அங்க போய் நீங்க 1 மந்த் போய் ரிலாக்ஸ்டா இருங்க. அவங்க ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் போனது எல்லாம் பிளட் டெஸ்ட் பண்றாங்க. 1 மாசம் ஜாலியா இருக்கிறீங்க. நீங்க வரும்போது பிளட் டெஸ்ட் பண்ணா எல்லாமே ஓரளவு கம்மி ஆயிடுச்சு, பிபி கம்மி ஆயிடுச்சு, சுகர் கம்மி ஆயிடுச்சு. இது ஒரு பெரிய அதிசயம் இல்லைங்களா. உங்க வீட்டுல யாராச்சும் ஓல்ட் பீப்புள் இருந்தாலும் சரி, நீங்க யங் பீப்புள்லே கூட இப்ப வந்து யூஎஸ்ல இருந்து வந்து 1 மந்த் பிரேக்குக்கு வந்து ஒர்க் அட் ஹோம் பண்ற மாதிரி ஆலியார்லயே போயிட்டு ஒர்க் அட் ஹோம் பண்றாங்க. அதே டைம்ல சில ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸும் அங்க வந்து கத்துக்கிறாங்க. நம்ம வந்து குற்றாலம் ஐயா எவ்ரி மந்த் ரெகுலரா இதை பண்றாங்க. நீங்க வேறவங்களுக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க. டைம் ஆனா நீங்களும் போங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்க ப்ராமிஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா ஸ்ட்ரெஸ் வந்து கம்மி பண்ணலாம், ஸ்மைல் வந்து ஜாஸ்தி பண்ணலாம். நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்தும் கரேஜும் வேணும் இல்லைங்களா. ஏன்னா நம்ம பாஸ்ட் மனசுக்குள்ள வச்சு அதுலயே நம்ம எவ்வளவு கவலைப்பட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்க உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. நியூ இயர் ஜனவரி மந்த்ல எப்பவுமே லைஃப் வந்து எப்படி நீங்க வாழணும்னு நினைச்சீங்களோ அப்படி வாழுங்க. ஏன்னா வாழ்றதுக்கும் சில நல்லது கெட்டதுன்ற சில விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா. எப்படியும் வாழ்ந்தலான்றது வாழ்க்கை இல்லை, இப்படித்தான் வாழணும்ன்ற வாழ்க்கையை வந்து வேதாத்ரி மகர்ஷி அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்த மாசம் திருப்பி நாம அதை பத்தி வேற ஒரு ஆர்கனை எடுத்து அதுல நம்ம பார்க்கலாம். ஏன்னா if we look into each other's heart and understand the unique challenges each of us are facing, we would treat each other with love, பேஷன்ஸ், டாலரன்ஸ் அண்ட் கேர் இல்லைங்களா. நமக்கு வேண்டியதெல்லாம் அன்பு, பொறுமை, டாலரன்ஸ் அண்ட் கேர். இதுதான் இதுக்கெல்லாம் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகவே தேவையில்லை இல்லைங்களா. ஏன்னா வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நம்மளே நம்ம மனசை வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி விஷயங்கள் பத்தி தான் நம்ம வந்து இந்த 12 மாசமும் நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். நீங்க இது இன்னைக்கு இவ்வளவு பேர் அட்டென்ட் பண்ணீங்க, மோர் தென் 200 பீப்புள் அட்டென்ட் பண்ணீங்க. இது வந்து நிறைய பேத்துக்கு போய் சேரணும்னா இந்த யூடியூப் லிங்க் போடுறாங்கல்ல, அதையும் நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கங்க. நிறைய பேர் வந்து எப்படி மருந்து மாத்திரை இல்லாதே நம்மள குணப்படுத்தலாம்
அப்படின்ற விஷயங்கள் வந்து நம்ம கத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம வந்து நம்மளுடைய வலி, நம்மளுடைய வியாதி எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். இவ்வளவு அற்புதமான விஷயங்கள் வேதாத்ரி மகர்ஷி நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. எனக்கும் ரொம்ப ஹாப்பி. சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டியை கிளப் பண்ணி நெக்ஸ்ட் 12 மந்த்ஸ் உங்க கூட நான் டிராவல் பண்றேன்னா எனக்கும் ரியலா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளவு பொறுமையா கேட்டுக்கிட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இவ்வளவு அற்புதமான வாய்ப்பை கொடுத்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனைவருக்கும் மிக்க நன்றி. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். உலகம் முழுவதும் ஆரோக்கியமும் அமைதியும் நிலவட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தற்போது டாக்டர் அம்மா அவர்களோடு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைவோம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கை சின்னத்தை உயர்த்தும் போது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. டாக்டர் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. கேள்வி வாழ்க வளமுடன் அம்மா. டாக்டர் அம்மா வாழ்க வளமுடன். எங்களுக்கு உங்க ஸ்பீச் எல்லாம் நீ கேட்கல, எப்படா மதுரை வருவீன்னு அந்த மோட்டிவேஷன்ல உங்களை பாத்துட்டு இருக்கோம்மா. நன்றி, வாழ்க வளமுடன். ஆமா, ரொம்ப அருமையா இருந்தது உங்க. அதுவும் இந்த வருஷம் நீங்க எடுத்திருக்க டாபிக் வந்து ரொம்ப நல்ல தலைப்பு. அதாவது டாக்டர் அப்படி எடுக்கிறதுங்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸியானது இல்ல. அதாவது இப்ப நீங்க சொன்னீங்க ஜூம்ல 60-70 வயசுக்கு மேல இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கோம்னா ஒண்ணு நம்ம குருவும், அடுத்து குரு அமைச்சு கொடுத்த இந்த மாதிரி பெரிய பேராசிரியர்கள் தான் காரணம். முதுநிலை பேராசிரியர்கள் எல்லாரும் தான் காரணம். ஏன்னா எங்களுக்கு இப்ப என்னைய நினைச்சு பார்த்தா நான் 50 வயசுக்கு மேல இருந்ததை விட இப்ப சுறுசுறுப்பா இருக்கிறது மாதிரி எனக்கு தோணுது. அப்ப கூட இவ்வளவு நான் ஒரு பிளான் பண்ண மாட்டேன், இப்போ ஒரு பிளானோட இருக்கிறது மாதிரி தோணுதுமா. ரொம்ப சிறப்பு, நன்றிம்மா. இன்னொன்னு, இப்ப டைம் லைன் சொன்னீங்க, நீங்க அதை டயத்தை பத்தி பேசுனீங்க. டைம் லைன் சொல்றது இப்ப சின்னமா ஒன்னா எல்கேஜி பிள்ளைல இருந்து வயசானவங்க வரைக்கும் சொல்றாங்க. ஆனா அந்த டயத்தை மேக்கப் பண்ணி அந்த பிளான் பண்ணி வாழ்றதுக்கு சில முறைகளும் சொல்லி கொடுக்குறீங்க. ஆனாமா அந்த டயத்தை பிளான் பண்ணும்போது சில சமயம் அவங்களுடைய வேலை, அவங்களுடைய பலு, அவங்களுடைய வயசு காரணமாக நம்ம தவற விட்டுறோம். சில விதைகளை செய்ய முடியல. அது வந்து இந்த பஞ்சபூதங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்காமா? அப்படி ஏதாவது தொடர்பு இருக்கா, இல்ல நம்ம மைண்டு தான் காரணமா? அற்புதமான கேள்வி அம்மா. ஏன்னா நம்ம குரு அம்மாளுக்கு ரியலாவே நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து 70+ கேட்டகரி இல்லைங்களா? 70+ நம்மளுடைய அம்மா வயசுல இவ்வளவு சுறுசுறுப்பா எவ்வளவு செய்யறாங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அதே 24 hours தான் வேற உங்களுக்கும் இருக்கு இல்லைங்கம்மா? அது எப்படி நீங்க இருக்க முடியும்? சரி, கிருபாநிதி அம்மா, உங்களுக்கு இருக்கிற 24 hours தான் வந்து எல்லாத்துக்கும் இருக்கு இல்லைங்களா? சோ அப்போ எப்படி உங்களால இவ்வளவு ஆக்டிவா இருக்க முடியுது, வேற உங்களால ஆக்டிவா இருக்க முடியல? அங்கதான் வந்து வேதாத்ரி மகர்ஷி வந்து இண்டிவிஜுவல், நம்ம தனி மனிதன் எப்படி நம்ம ஒர்க் பண்றோமோ அப்படிதான். ஏன்னா அவங்க சொல்றாங்க காலையில நீங்க 5 மணிக்கே எந்திரிச்சுக்கோங்க, இப்போ உங்களுக்கு 2-3 hours எக்ஸ்ட்ரா கிடைக்குது. சோ இந்த யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா காலையில எழுப்புறதே பெரிய கஷ்டம். அவங்க எந்திரிக்கிறதே 7 மணி 8 மணி. 8 மணிக்கு எந்திரிச்சு இப்ப காலேஜ் பஸ் வந்து 8:30 மணிக்கு வருதுன்னா 8 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. 1/2 hourல எல்லாத்தையும் முடிக்கிறாங்க. அதே நம்ம காலையில 5 மணிக்கு இட் இஸ் நெவர் பாசிபிள் அப்படிங்கிறாங்க. ஆனா நைட்டு பாத்தீங்கன்னா அவங்க 12-1 மணி வரைக்கும் முழிச்சிருக்காங்க. 3 மணி வரைக்கும் கூட அவங்கள முழிச்சிருக்க ரெடியா இருக்காங்க. நம்ம ஸ்பிரிச்சுவலா என்ன சொல்றோம், மேக்சிமம் 9 o'clock 10 o'clock படுத்துருங்க. 7 o'clock எல்லா ஆக்டிவிட்டிஸும் கம்மி பண்ணிக்கங்க. ஏன்னா ஐடி பீப்புள் சொல்றாங்க இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா நாங்க அமெரிக்கன் கம்பெனி, இன்டர்நேஷனல் கம்பெனில ஒர்க் பண்ணும்போது நாங்க அப்படிதான் நாங்க செய்யணும் அப்படிங்கிறாங்க. சோ மினிமம் அட்லீஸ்ட் நம்ம 6 hours தூங்கினோம்னா மீதி டே ஃபுல்லாவே நம்ம ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மைண்ட்ல அன்வான்ட் தாட்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வரவே தேவையில்லை. ஏன்னா ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துடுச்சுன்னா
அது நம்ம எனர்ஜி அப்படியே புல் பண்ணிடும். சோ அதனாலதான் நம்ம வந்து எப்பவுமே வந்து மைண்ட பாசிட்டிவா வச்சுக்கணும். இப்ப இன்னைக்கு பாருங்க நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல சிந்தனை உரை கேட்கிறோம். டெய்லியுமே 11 o'clock ஒரு நல்ல சிந்தனை உரை சொல்றாங்க. அர்லி மார்னிங் மெடிடேஷன் இருக்கு. நம்ம குரூப் மெடிடேஷன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. இல்ல நம்மளுக்கு ஃபேமிலி டைமுக்கு தகுந்த மாதிரி நம்ம பர்சனலா மெடிடேஷன் பண்ணலாம் 1/2 hour. சோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம நல்ல விஷயங்கள் செய்யும் போது நமக்கு நிறைய டைம் இருக்கு. பட் அவங்க என்ன செய்யறாங்கன்னு நமக்கு தெரியல. அவங்கதான் செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும். அவங்க எப்படி அவங்க டைம் எல்லாம் எப்படி வேஸ்ட் ஆகுதுன்றத வந்து அவங்கதான் ரியலைஸ் பண்ணி அதை ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் அதே 24 hours தான். கடவுள் எல்லாத்துக்கும் அதே டைம் தான் கொடுத்திருக்காரு இல்லைங்களா? ஆனா அதை எனர்ஜெட்டிக்கா எப்படி செய்யலாம் அப்படின்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி ரோல் மாடல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? இன்னைக்கு வந்து நம்ம வேதாத்ரி மாஷியும் டாக்டர் ஆர்பி சொன்னவல்ல இப்ப லைவா பேசிட்டு இருக்கீங்கல்ல, நீங்க எல்லாம் லைவா எக்ஸாம்பிள்ஸ். சோ நம்ம எல்லாம் இப்படி எப்படி சேர்ஃபுல்லா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல சிந்தனை உரை பண்றோம் அப்படின்றதுதான் நம்மளுக்கு உள்ள ரியலி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். தேங்க்யூ அம்மா, இந்த மாதிரி ஒரு நல்ல சூப்பரான கொஸ்டின் கேட்டு இவ்வளவு எலாபரேட் ஆன்சர் நம்மளால சிந்திக்க முடிஞ்சிச்சு. தேங்க்யூ அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். உங்களை அன்போடு எதிர்பார்க்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சந்திராமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்புமா, ரொம்ப நன்றி. அதே மாதிரி டாக்டர் வந்து நீங்க ஹெல்த் கேம்ப் பத்தி சொன்னீங்க, ஆரோக்கிய முகாம் ஆழியாறு, அது ஒரு வண்டர்ஃபுல்லான விஷயம். அதுவும் டாக்டர் சொன்னது ரொம்ப கூடுதல் சிறப்பு. இன்னைக்கு அதை பத்தியும் நீங்க சொல்லியிருக்கீங்க, ரொம்ப அருமை. அந்த ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் இருக்கு பாருங்க, 1 month ஜாலியா போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரல. யாரும் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்க மாட்டாங்க. 3 வேளை சாப்பாடு, 2 வேளை நமக்கு வேண்டிய டிஃபனு எல்லாமே இருக்கு. ஹெல்த்தியா, அதுவும் ஃப்ரெஷ்ஷா அங்கேயே வாழ்த்தி க்ரோ பண்ண வெஜிடபிள்ஸ். ஏன்னா மெயினா வீட்டுல சாப்பாடு தானே. ஐயோ இப்ப என்ன குக் பண்ணும், அப்ப என்ன குக் பண்ணும், அடுத்தது ஹோல் டே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது. சோ நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் அவ்வளவு காசு கொடுக்கறத இயர்லி ஒன்ஸ் போய் ஒரு 1 month இங்க தங்கிட்டு வந்தாலே நம்ம உடல் ஆரோக்கியம் அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லைங்கம்மா? நான் லாஸ்ட் ஜூலை போயிருந்தோம்மா. நானும் எங்க வாழ்க்கை போய் 1 month போயிட்டு வந்து எங்களோட ஹெல்த் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆனது. அத சொல்லியிருக்கேன். ரொம்ப அது வந்து அதுக்கு நானே ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா நான் என்னையே சொல்லலாம். சொல்லுங்கம்மா, அங்க எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்றத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கிட்டையும். நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன்மா, நான் நம்ம ஜூம்லயே பேசியிருக்கேன் அதை பத்தி. பேசிருக்கீங்க? ரொம்ப நல்லா டெஃபினட்டா நல்லா இருக்குமா. நிறைய பேர் வந்து வரணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகு. வெரி நைஸ் இல்லைங்களா? ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது நமக்கும் நிறைய பேத்துக்கு மோட்டிவேட் பண்ணும், நிறைய பேர் அதை செய்யணும் அப்படின்ற ஃபீலிங் நமக்கு வருது இல்லைங்களா? சூப்பர். தேங்க்யூமா, தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா, வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி சந்திராம்மா, வாழ்க வளமுடன். தாமினி அம்மா, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் அம்மா. பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என் சகோதரிக்கு. உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி அம்மா. டாக்டர் மதுரை பக்கம் வராங்க. வெல்கம் டு சென்னை, வெல்கம் டு இந்தியா. வராங்க. ஈகர்லி வெயிட்டிங். நாளைக்கு தானே இப்ப இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதும் கிளம்புறேன் நான். கண்டிப்பா வாங்க வாங்க. ஹேவ் a happy journey. Welcome to India. Welcome to Madurai. We are eagerly waiting for your face பாக்குறதுக்கே ஆச்சரியமா எனக்கு பார்க்கணும் ஆவலா இருக்கு உங்களை. எப்பா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க தாமணி அம்மா. Thank you. I love you தாமணி அம்மா. Thank you. I too love you so much அம்மா. ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப அற்புதமாக இருந்தது. நீங்க ஒரு விஷயம் சொன்ன விஷயங்களும் அந்த காப்பர்ட்டி சொன்னீங்க இல்லையா, அந்த விஷயம் எல்லாம் ரொம்ப நல்லா புதுசா இருந்தது கேள்விப்படுறதுக்கு. நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிருக்கிறேன். அதெல்லாம் முன்னாடி குழந்தை வேணான்னு ஜகா பண்ணிருக்கேன். 2வது நீங்க சொன்னீங்க இந்த பூச்சி விஷயத்த சொன்னீங்கல்ல, குழந்தைகளுக்கு பூச்சி வருது. அதுக்கு என்னமோ 6 மாசத்துக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டா போதுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா நீங்க மந்த் வைஸ் மாத்திரை எடுத்துக்கிறது நல்லதுன்னு சொன்னீங்க. அதை பத்தி விளக்கம் சொல்லுங்கம்மா. இல்ல அவங்க வந்து என்ன மாத்திரை இருக்கோ அதுக்குன்னு ஒரு பீரியட் இருக்கும். அந்த டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்றாங்களோ, நம்மளா ஏன்னா சின்ன குழந்தைங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நம்மளா எதுவும் கொடுக்க கூடாது. எப்பவுமே டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு, ஏன்னா லேட்டஸ்டா ஏதோ வந்துகிட்டே தான் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. சோ பள்ளி இருக்கும் போது தானே நம்ம போறோம் இல்லைங்களா, ரொட்டீனா. என்னுடைய பேரை வந்து இப்ப 9 வயசு ஆகுது, சரியா சாப்பிட முடியல.
ட்வின்ஸ். அந்த பொண்ணு கரெக்டா ஒரு தோசை 1.5 தோசை கூட சாப்பிடுது. இந்த பையன் வந்து 1/2 தோசை சாப்பிடும் போதே ஒரு மாதிரி ஏப்பம் வருதுங்கிறாங்க, கேஸ் போகுதுங்கிறாங்க, சரியா சாப்பிட முடியல, பூச்சி இருக்கு போல வயித்துல, அப்பப்ப புழு கடிக்குதுன்னு சொல்றாங்க. நாங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க கொஞ்சம் வயசு வர வர சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. சரியா இன்டேக் இல்லையேன்னு கவலைப்படுறேன். ரொம்ப லீனா தான் இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து பெருசா இருக்க மாதிரி இருக்கும், இந்த பையன் குட்டியா தம்பி மாதிரி இருப்பான். அதனாலதான் நான் உங்ககிட்ட விவரம் கேட்டேங்கப்பா. வேற ஒண்ணும் இல்ல. சரியா? பூச்சி மருந்து கொடுத்தீங்களா? ஒரு பாத்துட்டு பூச்சி மருந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து எப்படி என்ன மாதிரி ஆகாரம், என்ன பாட்டி நீங்க இருக்கீங்க, உங்க நீங்க பண்ணுவீங்க, பொறுமையா அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் இதெல்லாம் செய்யல இல்லைங்களா? செஞ்சு அவங்களுக்கு செல்ஃப் கான்பிடென்டா. யூஸ்வலா 2 ட்வின்ஸ்ல ஒரு ட்வின் கொஞ்சம் வீக்கா இருக்கு. பட் ஓகே, வளர வளர அது அப்படியே சரியாயிடும். சரியா போயிடும். ஆனா ஐக்யூலாம் நல்லா இருக்கு. ஐக்யூலாம் நல்லா இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அம்மா ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிச்சிடுறேங்கம்மா. மயில் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், ஆனா அது குரல் நல்லா இருக்காது. ஆனா தௌமணி அம்மாங்கிற மயிலுக்கு குரலும் அழகா இருக்கு, நீங்களும் அழகா இருக்கீங்க. வாழ்க வளமுடன். நீங்க நான் அவங்களுக்கு பைங்கிலின்னு பேரு வச்சிருக்கேன். கண்டிப்பா கரெக்ட் சந்திராமா. அவங்க மகரிஷின்னு அவங்க சொல்றதே ஒரு அழகா இருக்கும். அழகு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய தடவை சொல்லி பார்த்தேன், எனக்கு வரல அது. நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். அம்மாவை கூப்பிடுவோம். வாழ்க வளமுடன். நன்றி. வசந்திமா வாழ்க வளமுடன். மைக்க ஒரு முறை டச். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி டாக்டர். வாழ்க வளமுடன். உங்களுடைய ஸ்பீச் நான் வந்து எப்பவுமே மிஸ் பண்றது இல்ல. ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது யதார்த்தமா சொல்றது உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி, உங்களுடைய அந்த அனுபவத்தோட சேர்த்து சொல்றது. எனக்கு வந்து சுவாமிஜியோடைய அந்த பஞ்சபூத தத்துவம், உடல் தத்துவம், பிரபஞ்ச தத்துவம் அதெல்லாம் ஏற்புடையதா இருக்கு, நான் அதை உணர்றேன். ஆனா வந்து ஒரு டாக்டருடைய கொஸ்டின் ஆன்சர் வந்து நான் கேட்கிற எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. டாக்டர் வந்து ஆடியன்ஸ் உடைய கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் வந்து கேட்கறதுல அதுல வந்து அவங்க சொன்னது வந்து இத மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. காயகல்பம், அக்கு பிரஷர் இதெல்லாம் வந்து நல்லாயிடுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்களே, அதை பத்தி சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து வெறும் நம்பிக்கை அடிப்படையில தான், இது சயின்டிபிக்கா எந்த ப்ரூஃபும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒண்ணு சொன்னாங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து நிறைய அத மாதிரி வந்து கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்றது, டாக்டர்ஸோட சந்திக்கிற அந்த வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்கும். அத மாதிரி வந்து கொஸ்டின் இருந்தா நீங்க அவங்கள எப்படி அணுகுறீங்க? என்னுடைய ஃபேமிலியும் நிறைய டாக்டர்ஸ் ஃபேமிலி இருக்கு. அப்போ நீங்க உங்களுடைய அந்த கிளாரிட்டி வந்து எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் டாக்டர். உங்களுடைய ரியலா ரொம்ப சூப்பரான கொஸ்டின் தான் கேட்டீங்க நீங்க. ஏன்னாக்கா நம்ம ஸ்பிரிச்சுவலா ஒன்னொன்னுக்கும் நமக்கு வந்து ப்ரூஃப் வேணும்னா நமக்கு இந்த ஜென்மம் பத்தாது இல்லைங்களா? இந்த ஜென்மம் பத்தாது, நம்ம 7 ஜென்மம் எடுத்துக்கிட்டு வரணும். பட் ஆனா நம்ம வந்து இந்த ஜென்மத்துல நம்ம ஹெல்த்தியா இருக்கணும், அதுதான் நம்மளுடைய இன்டென்ஷன் இல்லைங்களா? நம்ம ஏன் 7 ஜென்மம் எடுத்துக்கிட்டு வரணும்? இப்ப ஆக்கு பிரஷர்ல வந்து சயின்டிபிக்கா எதுவும் இல்லைங்கிறாங்க. கை எடுத்துக்கங்க, நீங்க வந்து கைய வந்து பிரஸ் பண்றீங்க, ஆக்கு பிரஷர் கொடுக்குறீங்க, இங்கதான் எல்லா நர்வ்ஸும் வந்து எண்ட் ஆகுது. அதே மாதிரிதான் கால்ல தான் எல்லா நர்வ்ஸும் வந்து எண்ட் ஆகுது. இப்ப கால் பயிற்சி பண்ணும்போது காலை நம்ம வந்து பிரஸ் பண்ணி பிரஷர் கொடுக்குறோம். இதுல ஈஸியா சயின்டிபிக்கா ஆன்சர் இருக்கு இல்லைங்களா? நர்வ் எண்டிங்ஸ் வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணணும். இப்ப நம்ம பாடி அப்படியே வச்சிருந்தோம்னா எப்படி நமக்கு ரத்த ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம் வரும்? சோ அப்ப நம்ம பாடியை வந்து ஆக்டிவா எக்ஸசைஸ் பண்ணாதானே நம்ம பாடி ஆக்டிவா இருக்கும். சில ஆர்கன்ஸ் நம்மளால டச் பண்ண முடியல, ஆக்டிவேட் பண்ண முடியல, சில ஸ்பெஷல் எக்ஸசைசஸ் பண்றோம். அதுதான் வந்து இந்த 7 டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் வேதாத்ரி மகர்ஷி சொல்லியிருக்காங்க. டாக்டர் நம்ம வந்து இப்ப பார்த்தா பிஎம்ஐ, பாடி மாஸ் இண்டெக்ஸ் நிறைய இருக்கு, பிசிஓடி, இன்ஃபர்டிலிட்டி எல்லாம் இருக்கு. சோ அப்ப டாக்டர்ஸ் நாங்க சொல்றோம், நீங்க போய் வாக்கிங் பண்ணுங்க, நேச்சர் எக்ஸ்போஸ் பண்ணுங்க. ஏன்னா ஆக்சிஜனே இல்லாம அவங்க பாடியில வந்து ஆர்கன்ஸ் எல்லாம் சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்ப வெளியில பார்க்ல எல்லாம் வாக்கிங் போகும்போது நல்ல ஆக்சிஜன் பிரீத் பண்றாங்க, வீட்டுல இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் மறந்துட்டு
கொஞ்ச நேரம் அவங்க வந்து வேற உலகத்துல இருக்காங்க. சோ அப்ப ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியாகுது, நமக்கு சன்லைட்டும் கிடைக்குது, ஆக்சிஜனும் கிடைக்குது. இந்த மாதிரி அலிவ் தெரப்பில வந்து இவ்வளோ சயின்டிபிக் வேல்யூ இருக்கும்போது எல்லாத்துக்கும் நம்ம எக்ஸ்பிளனேஷன் கேட்கணும்னு இல்ல. இப்ப வேதாத்ரி மகர்ஷி வந்து அதெல்லாம் டீப்பா ஸ்டடி பண்ணி தான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க அதை பிளைண்டா ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் ஒன்னொன்னா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா மகர்ஷிக்கே எவ்வளவு வருஷம் ஆச்சு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. நாமெல்லாம் ஒரு சாதாரண மனிதர்கள் தான் இல்லைங்களா? நம்மளுக்கு எவ்வளவு வருஷம் அங்க அது புரியறதுக்கு இல்லைங்களா? எனக்கே வந்து இந்த எம்எஸ்சி யோகா பண்ணும்போது தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புரிஞ்சிச்சு. யோகா முடிச்சதும் இந்த மாதிரி உங்ககிட்ட எல்லாம் சிந்திச்சு நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கும் போதுதான் எனக்கும் ஆன்சர்ஸே கிடைச்சிச்சு. சோ அந்த மாதிரி ஒன்னொன்னா சிந்திச்சுதான் நமக்கு வந்து ஆன்சர்ஸ் கிடைக்கும். சோ இப்ப காயக்கல்பா வந்து நமக்கு புரியலன்னா நம்ம அது புரியுற வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் காயக்கல்பா செய்யுங்க. நீங்க செய்ய 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 உங்க நாலேஜ் இந்த மாதிரி இப்ப ஸ்பீச்சஸ் கேட்க கேட்க, ஏன்னா நான் சொல்ற விதம் ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சுக்கிற விதம் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு நாள் இப்ப ஃபுல்லாவே புரிஞ்சுக்கும். அந்த மாதிரிதான் ஒருத்தருடைய எக்ஸ்பிளனேஷன் டிஃப்ரெண்டா இருக்கும், ஒருத்தருடைய புரிதல் டிஃப்ரெண்டா இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு வேண்டிய ஆன்சர்ஸ் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். சோ அது வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா? அதுதான் who am I, what is the purpose of my life என்ற கொஸ்டின் வந்துட்டா தேடல் ஆரம்பிக்குது இல்லைங்களா? சோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டினுக்கும் தேடிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாளைக்கு நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். நிறைய பேத்து மூலியமா ஆன்சர் கிடைக்கும். ஐயோ இவங்க தப்பா ஆன்சர் சொல்லிட்டாங்களே நினைக்காதீங்க. ஏன்னா உங்க கொஸ்டினுக்கு அவங்க அந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் சொன்னாங்க. பட் அது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். அடுத்தது உங்களுக்கு ஃபுல்லாவே அதை பத்தி புரியும். ஏன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து நிறைய கடவுள் கொடுத்த நாலேஜ். அது யூனிவர்ஸ்ல அவ்வளவு கொட்டி கிடக்குது, நமக்கு வந்து ஒன்னொன்னா புரியும். நம்மள ராமானுஜர் இல்லைங்களா? அவர் உட்கார்ந்துட்டு அப்படியே சாரதாம்மால மெடிடேட் பண்ணாரு. அவ்வளவு பெரிய ஃபார்முலாஸ் எல்லாம் அவருக்கு கிடைச்சிச்சு. இந்த லண்டன்ல அந்த பெரிய பெரிய ப்ரொஃபசர்ஸே இவங்க எங்க இருந்தோ காப்பி அடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் எப்படி பாசிபிள்? அவர் சாதாரணமா சொன்னாரு, நான் உட்கார்ந்து மெடிடேட் பண்ணேன், என்னோட கடவுள் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கொடுத்தாரு. இதை நம்ப முடியுங்களா? சயின்டிஸ்டே நம்பல, ஆனா இன்னைக்கு நம்புறாங்களே. ஓ மெடிடேஷன்ல இவ்வளோ எஃபெக்ட் இருக்கா அப்படின்றத அவங்க நம்புறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குமா ஸ்பிரிச்சுவாலிட்டில, ஒன்னொன்னா நம்ம கத்துக்கலாம். ஓகேமா, சூப்பர், தேங்க்யூ. வாழ்க வளமுடன். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் கேட்டாங்கம்மா ஆடியன்ஸ். உயிரை பத்தி கேட்டாங்க, உயிருடைய ஆரிஜின் பத்தி கேட்டாங்க. அவங்க என்ன ஆன்சர் சொன்னாங்கன்னா, அது வந்து ஸ்பிளிட் ஆகி வந்ததுதான் உயிர். அது வந்து அந்த கர்மா தியரி அதெல்லாம் வந்து ரொம்ப அது ஒரு மித்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆன்சர் சொன்னாங்க. கர்மா தியரி எல்லாம் வந்து அது வந்து ஒரு முடக்கி போடுறது, சிந்தனைய வந்து முடக்கி போடுறது. அது வந்து உயிர் வந்து ஸ்பிளிட் ஆகி வந்ததுதான் அப்படின்னு ஒரு ஆன்சர் சொன்னாங்கம்மா. மகர்ஷி வேதாத்ரியோட எக்ஸ்பிளனேஷன் கேளுங்க, மெய் சிலுக்கும். அந்த அளவுக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஏன்னா அது வேற இன்னொரு நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக குருவமாலம்மா, வாழ்க வளமுடன்மா. மைக் ஒரு முறை டச் பண்ணுங்க குருவமாலம்மா. அடுத்து உமையாளம்மா, வாழ்க வளமுடன். சந்திராமா, வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். அம்மா கிட்ட பேசுங்க, கேள்வியை மட்டும் சுருக்கமா கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா டாக்டர் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நாங்க எல்லாத்தையும் மறந்துட்டோம், உங்களை பாக்குறத அதே ஒரு இன்டென்ஷன்லயே தான் இருக்கிறோம். இப்ப இந்த இடத்துல என்ன உணர்றோம்னா, சாமிஜி சொன்னாங்கல்ல, எல்லாருடைய கருமையமும் ஒரே இதாதான் இணைப்பு, ஒரே இணைப்புல இருந்துதான் எல்லாம் வந்திருக்கோம் அப்படின்றத நான் உணர்றேன். நீங்க வர்றீங்கன்னு உடனே நாங்க உங்களை பார்க்கல செய்யல, இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படி எப்ப பார்ப்போன் இருக்கு. நாளைக்கு இந்நேரம்லாம் நாங்க உங்களோட இருப்போம்மா, நிறைய பேசுவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உங்களுடைய தொண்டு தொடரட்டு. நேர்ல பார்த்த எனர்ஜி வைப்ரேஷன்ஸே தனி இல்லைங்களா? நம்ம எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கவே இல்ல, இருந்தாலும் எவ்வளவு ஒரு ஃபீலிங், எவ்வளவு ஒரு எக்ஸ்சேஞ்ச், இதெல்லாம் அந்த பாருங்க, அந்த கர்மா தியரி எல்லாமே இருக்கு. நம்ம எந்த ஜென்மத்துல நம்ம கனெக்ஷன்ஸோ இல்லைங்களா, இதெல்லாமே ப்ரூஃப் இல்லைங்களா?
ஆமா, வாழ்க அதெல்லாம் ப்ரூஃப். அதெல்லாம் இப்ப நாங்க உணர முடியுது. நீங்க எப்பமா இங்க வர்றீங்க? சென்னை வந்து வர்றீங்களா? நான் வந்துடுறேன். மார்னிங் மீட்டிங்ல இருப்பேன். நான் 9:30க்கு வந்துடுறேன். 9:30க்கு வாழ்க வளமுடன். நாங்கெல்லாம் நன்றி எதிர்பார்த்துட்டு நன்றி. இருக்கோம். டாக்டர், நாளைக்கு எந்த இடத்துல நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் சில தெரியாதவங்க கூட தெரிஞ்சுப்பாங்க. மதுரை அறிவித்திருக்கோவில். மதுரை அறிவித்திருக்கோயிலா? ஆமா, நாளை காலை 9:30 மணிக்கு அம்மாவோட நிகழ்ச்சி, நேரடி நிகழ்ச்சி மதுரை அறிவித்திருக்கோயில்ல நடைபெற உள்ளது. மதுரை சுற்றி உள்ள அன்பர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி சந்திராமா, ரொம்ப நன்றி சந்திரா. நன்றிம்மா. அடுத்த அன்பராக உமையாள் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன்மா, வாய்ப்புக்கு நன்றிம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா, நீங்க அந்த புக்கு, அந்த ஹோலி புக் பத்தி சொன்னீங்களா? அதுல சொல்லிருந்தீங்களா? அது மட்டும் கொஞ்சம் திருப்பி சொல்றீங்களா? அம்மா யூடியூப்ல வரும், கேட்டுக்கோங்க. இந்த புக்கு பேருமே அம்மா பாயிண்ட் சொன்னாங்க. அதுக்காக அத யூடியூப்ல அந்த பவர் பாயிண்ட் பாக்கலையா நீங்க? வந்துருக்கு பாருங்க. டாக்டர் தீபக் சோப்ரா யூடியூப்ல போயிட்டு டாக்டர் தீபக் சோப்ரா 7 laws of spiritual success போடுங்க. அது ஃபுல்லாவே தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த புக்கு. அது கேட்டுக்கோங்க. நன்றிங்க. ஆமா, நன்றிங்கம்மா. வாழ்க்கை நன்றி. நம்ம யூடியூப்ல பாத்தீங்கன்னாலே அந்த பவர் பாயிண்ட்லயே அந்த 7 பாயிண்ட் கவர் பண்ணிருக்காங்க டாக்டர். சரிம்மா. நன்றி. அடுத்த நண்பராக ஜாஃப்னாவிலிருந்து கலா அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நான் ஜெஃப்னா சோன்ல இருந்து கதைக்கிறேன். வாழ்க வளமுடன். பார்த்ததுல சந்தோஷம் அம்மா. என்னண்டா எனக்கு நான் இதை வந்து ஸ்கூல்ல எக்ஸாம் நடந்து கொண்டு இருக்கிறதால எனக்கு வடிவா கேட்க முடியல. நான் இப்ப என்ன கேட்கிறேன்டா, எனக்கு அந்த மெடிக்கல் கேம்ப்ல பங்கு பெற்றதுக்கு விருப்பம். அதுக்கு யாரோட தொடர்பு கொள்றது, என்ன செய்யறேன்னா அந்த டீட்டெயில்ஸ் இருக்கா எடுக்கிறேன்னா என்ன செய்ய வேணும்னு சொன்னீங்கடா. ஓகே அம்மா, மெடிக்கல் கேம்ப்னா உங்க ஸ்கூல்ல கேம்ப் இல்ல, நான் வந்து ஆலியார்ல பங்கு பெற்றேன்னு சொன்னா குற்றாலம் ஐயாவோட சொல்றாங்க. அம்மா, உங்களுக்கு ஜாஃப்னா இதுல ரகுபாலா அம்மா உங்க இதுல தானேமா இருக்காங்க? ரகுபாலா அம்மாவோட கச்சா ஓகேயா? ரகுபாலா அம்மா கிட்ட நான் அனுப்புறேன்மா லிங்க. என்ன ரகுபாலா என்கிட்ட இருக்கு, நான் அனுப்பி விடுறேன். அவங்க உங்களுக்கு உங்க நம்பர் தெரியாது, நான் செக் பாக்ஸ்ல போட்டு விடட்டா? அல்ல ரகுபாலா அம்மாட்ட கேட்றேன். போடுங்க, நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ரகுபாலா அம்மாட்ட கேட்கிறேன், நீங்க சாட் பாக்ஸ்லயும் போட்டு விடணும்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜ் அவர்கள். வாழ்க வளமுடன். வணக்கம் அம்மா. சந்திரம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா, என் பேரன் வந்து ஆட்டிசம். இப்ப ஸ்பீச் தெரப்பிக்கு போறான். பேசிடுவானா? பேசுவானா? அவங்க ஆட்டிசம் வந்து எந்த லெவல்ல இருக்குன்றத பொறுத்து இருக்கு. மூளைலாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, பேச்சுதான் வரல. மத்ததெல்லாம் தெரியுதுங்க, சைகையிலேயே பேசுறான், பேச்சு வரல. வீக்லி ஒன்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டே தான் இருக்காங்க. அவனுக்கு வருமான்ட்டு எனக்கு ஒரு சின்ன டவுட். ஆனா வெறி பிடிச்ச மாதிரி பண்றான், கடிக்கிறான், அடிக்கிறான். அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அந்த மாதிரி பண்றான். டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு ஹையாயிதான் லோவாகும்னு சொல்றாங்க. எனக்கு அது கொஞ்சம் நம்பிக்கை கம்மியா இருக்கு, அதனால கேக்குறேன். ஹைப்பர் ஆக்டிவிட்டிங்கம்மா அது. நீங்க வந்து துளி கூட நம்பிக்கையே ஸ்பாயில் ஆகாத அளவுக்கு ஃபர்ஸ்ட் உங்களை பிளஸ் பண்ணிக்கோங்க, உங்களை ப்ரே பண்ணிக்கோங்க, உங்களுடைய லெவல்ல இன்க்ரீஸ் பண்ணுங்க. நம்ம எது செஞ்சாலும் ஃபுல் நம்பிக்கையோட செய்யணும். ஏன்னா வந்து நீங்க டாக்டர்ஸ் கிட்ட போறீங்க, அவங்க வந்து தெரப்பி குடுக்குறாங்க. நீங்க அவன் மேல இப்படி கை வச்சு அவனுக்கு அந்த வாழ்த்து பையன் இருக்கு பாருங்க, டெய்லி பண்ணுங்க. அவன் தூங்கும் போது ஜஸ்ட் இப்படி கையை வச்சு உங்களுடைய பாடி அவனை டச் பண்ணணும். உங்க எனர்ஜி அவனுக்கு டச் ஆகட்டும். அவன் தூங்கும் போது போயிட்டு ஒரு வாட்டி வாழ்த்துங்க. அது குழந்தை
வாழ்த்துன்ட்டே வந்து மாஷி குடுத்திருக்காங்க. அத சந்திரம்மா கிட்ட கேட்கலாம், இல்ல வேற யார்கிட்டயா கேட்கலாம். நீங்க அத ஃபுல்லாவே அத படிங்க. டெய்லியுமே அவனுக்கு வாழ்த்திக்கிட்டே இருங்க. மெடிக்கல் சரிங்க. செய்யணுமோ அதையும் செய்யுங்க. இந்த ம். இடத்துல ஜெனட்டிக் இல்லைங்களா, அவங்க சில விஷயம் அப்படிதான் இருக்கும். பட் ம். நம்மளால நம்ம வாழ்த்தலாம். ஆ, வாழ்த்தலாம். பேரண்ட்ஸ்க்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுங்க. அவங்களுக்கும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? ஐயோ எல்லா ஆமாங்க. குழந்தையும் நம்ம குழந்தை மட்டும் இப்படி இருக்கே அப்படின்ற ஆமா. கவலை அவங்களுக்கும் இருக்கும். அவங்கள அவங்களுக்கும் நீங்க confidence கொடுங்க. ம். எல்லாம் எல்லாம் நல்லபடி ஆகுன்ற நம்பிக்கையோட நீங்க செய்யுங்க. ஆ, ஓகேங்க. ஆ, நன்றிங்கம்மா. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஜெயக்குமாரி அம்மா, ஓசூர்ல இருந்து ஜெயக்குமாரி அம்மா. அம்மா கேள்விக்கு ஸ்ட்ரைட்டா வந்துருங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. சிறப்பான வாழ்க விளக்கம் அம்மா. தேங்க்யூ. நீங்க சொன்ன ஒவ்வொரு கருத்தும் நல்லா ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல, நல்லா ஆழமா பதிஞ்சது. அதே மாதிரி எல்லாரும் சொல்ற மாதிரி உங்களுடைய ஸ்பீச் எப்ப வரும் நான் காத்துக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேலை அதிகமா இருந்தது. அம்மா பேச வருவாங்க, 11 மணிக்குள்ள வேலையை முடிச்சுட்டு நம்ம மீட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. கேட்கணும், கண்டிப்பா கேட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு மனநிலை உங்களுடைய ஸ்பீச். அது எனக்கு நீங்க சொன்னீங்க இல்லைங்கம்மா, ஆரோக்கிய முகாம்ல கண்டிப்பா கலந்துக்குங்க, எல்லாம் ஆஃபியா இருக்கலாம். 1 மாசம் 1 மந்த் எல்லாம் ஆஃபியா இருந்து போகும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஹெல்த் வைஸா அப்படின்ட்டு. ரொம்ப சிறப்புமா. எங்க அம்மா கூட ஹெல்த் ப்ராப்ளத்துல இருக்காங்க இப்போ. நீங்க சொன்ன உடனே அவங்களுக்கு சொல்லணும், நாங்களும் கலந்துக்கணும்னு நினைக்கிறேன். என்னத்தை போட்டிருக்கோம், அது என்னைக்கு செயலுக்கு வரும்னு தெரியல. வாழ்க வளமுடன்மா. வாழ்த்துறதுக்கு தான்மா கால் பண்ணேன். நம்ம பெஸ்ட் கிஃப்ட் இதுதான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் இல்லைங்களா? ஆமா. நமக்கும் தான். ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி லட்சமா செலவு பண்ண வேண்டி இருக்கிறத இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி போயிட்டு வந்து வேற மெடிக்கல் என்ன இருக்கோ அதையும் நம்ம பாத்துக்கலாம் இல்லைங்கம்மா? ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வள்ளி நாயகி முத்துக்குமார் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்தது அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சந்திராமா வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அம்மா டாக்டர் உங்களுடைய ஸ்பீச் வந்து போல ரொம்ப அருமையாவே இருந்தது. எனக்கு இப்ப என்ன தெரியுமா ஒரு டவுட்டு, இந்த டாக்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஃபீல்டுல வந்து நல்ல எக்ஸ்பர்ட் ஆகி தன்னைத்தானே ரொம்ப நம்புவாங்க. நீங்க எப்படி இந்த ஞான பாதைக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கான பயிற்சிகள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க, எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. ஈர்ப்பு உங்களை வந்து இங்க கொண்டு வந்தது? அது நமக்கு கிடைச்ச கொஸ்டின். டாக்டர்ஸ் ஸ்பிரிச்சுவலா தான் இருப்பாங்க. எல்லா டாக்டர்ஸும் ஸ்பிரிச்சுவலா தான் இருப்பாங்க. எனக்கு வந்து இந்த பிரிவென்டிவ் ஹெல்த் அவேர்னஸ்ல எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அதனால நான் இது டீப்பா அதுல வந்த நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி. நம்ம இதுலயே பாருங்க, நான் லாஸ்ட் டைம் இந்தியா வந்த போது புவன் ஆண்டு பெரம்பலூருக்கு போயிருந்தேன். அவங்களும் பார்த்தா எம்பிபிஎஸ், நாங்க 2 பேரும் ஒரே காலேஜ்ல தான். 1 இயர் என்னோட அவங்க சீனியர். பெரம்பலூர்ல வந்து அந்த பெரம்பலூர் மன்றத்துல அவங்க அவ்வளவு சர்வீஸ் பண்றாங்க. அந்த வில்லேஜஸ்க்கு எல்லாம் போய் சர்வீஸ் பண்றாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்லயும் பாத்தீங்கன்னா இந்த பாய்சனிங் கேசஸ் எல்லாம் அவ்வளவு சர்வசாதாரணமா ட்ரீட் பண்றாங்க. இதே நம்ம சிட்டில இருந்தோம்னா டச் கூட பண்ண மாட்டோம் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ். ஐசியூக்கு டைரக்டா ரெஃபரல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிடுவோம். பட் அவங்க அவ்வளவு சாதாரணமா அவ்வளவு உயிரை காப்பாத்துறாங்க. அதான் நான் தமாஷ் பண்ணேன். அவங்க சொன்ன, நீங்க ஒண்ணும் பெரிய வேலை செய்யல, டெய்லி 1-2 உயிரை காப்பாத்துறீங்க இல்லைங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பீப்பிள் பாய்சன் குடிச்சிடுறாங்க டிப்ரெஷன்ல. அக்ரிகல்ச்சர் பீப்புள் இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாம் வராங்க. சோ உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு இது கூட அவங்களும் இந்த மாதிரி வேதாத்ரி மாஷியோடைய ட்ரஸ்ட்ல இருந்து நிறைய சர்வீசஸ் பண்றாங்க. அந்த மாதிரி நிறைய டாக்டர்ஸ். அது நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட பொறுத்து இல்லைங்களா, நம்ம எங்க போய் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றது நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட பொறுத்து இருக்கு இல்லைங்களா. ஏன்னா ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ். எனக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஈஸியா இருக்கு. எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா எல்லாம் பேச தெரியாது, ரொம்ப சிம்பிளா பேசிக்கலாம். அதுதான் எங்களை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிருக்கு. ரொம்ப எளிமையா இருக்கிறதுனால சீக்கிரம் அப்சர்வ் பண்ண முடியுது எங்களால. இப்போ குடும்ப பெண்ணா நாங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்கள நாங்க மத்தவங்களுக்கு இந்த வேதாத்திரியத்தை எப்படி கொண்டு போக முடியும், என்னெல்லாம் பண்ணலாம்?
ஃபேமிலிய பாத்துக்கிறீங்க. ஃபேமிலி எவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கு இல்லைங்களா? டெய்லி ஏதோ ஒரு சேலஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம்ன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லைங்களா? சோ அப்போ சில பேரு நம்ம சொல்றதை கேட்பாங்க. இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா வெறும் தியரியே இல்லை இல்லைங்களா? இதுல பிராக்டிகல்ஸும் நிறைய இருக்கு. இப்ப காயக்கல்பா தியரியே கேட்டுட்டு இருக்க முடியாது. பிராக்டிக்கல் கத்துக்கிட்டாதான் அதை நம்ம செய்யணும். அப்பதான் நமக்கு எஃபெக்ட் இருக்கும். அதே மாதிரி ரெசிடென்ஷியல் கோர்ஸ் பத்தி கேக்குறோம். நம்ம போய் அங்க 1 month தங்கினாதான் நமக்கு தெரியும். எக்ஸசைஸ் டெய்லி அதெல்லாம் பிராக்டிக்கலா கத்துக்கணும். அப்போ உங்க கிட்ட ஏதாவது மன்றம் இருந்துச்சுன்னா அங்க போய் அவங்கள செய்ய சொல்லி மோட்டிவேட் பண்ணுங்க. கவுன்சிலிங் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம இந்த குரூப்ல இருக்கோம்னா நம்மளுடைய கவுன்சிலிங்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா நம்ம ஸ்பிரிச்சுவலா கொஞ்சம் கிளப் பண்ணி அவங்களுக்கு ஆன்சர் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஏன்னா ஒரு ஃபேமிலினாலே அதுல ஹெட் நீங்க தானே இல்லைங்களா? அது ஹெட்ங்கும் போது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. சோ அப்ப அதுக்கு தகுந்த கைடன்ஸ் நீங்க கொடுக்கலாம். ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லாதுங்க, ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கோங்க. ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஒரு மல்டிபிள் டாஸ்க் இல்லைங்களா? இந்த மாதிரி நம்மளுக்கு நாலேஜ் இருந்தா தானே நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. சோ அந்த மாதிரி நமக்கு கிடைச்ச நாலேஜ் நம்ம அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். இப்படிதான். ஓகே, தேங்க்யூமா. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. அடுத்த அன்பராக ஆடல் நாயகி அம்மா. வாழ்க வளமுடன் மேம். வாழ்க வளமுடன். சுருக்கமா கேளுங்க மேடம். வெல்கம் டு இந்தியா. வாங்க. நல்லா இருந்தது மேம் இன்னைக்கு ஸ்பீச். பஞ்சபூதங்களும் வேதாத்திரியம் அருமையா இருந்தது. அம்மா ஒரு சின்ன டவுட். அன்பர் ஒருத்தங்க காயக்கல்பம் அஸ்வினி முத்திரை பண்ணா பைல்ஸ் ப்ராப்ளம் வருது, என்னால பண்ண முடியல, டாய்லெட் சரியா போக மாட்டேங்குது அப்படின்றாங்க மன்றத்துல. அதுக்கு என்னங்கம்மா தீர்வு? அவங்க வந்து ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணட்டும். ஒரு வாட்டி டாக்டர் கிட்ட போய் அவங்க செக் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா அஸ்வினி முத்திரையில எல்லாம் பெரிய ப்ராப்ளம் எல்லாம் வர சான்ஸே இல்ல. பட் ஆனா அவருக்கு ஏதாச்சும் பைல்ஸ் ஏதாவது 4th டிகிரி என்ன இருக்குன்னு நமக்கு தெரியுமா? கான்ட்ரிபியூஷன் அஸ்வினி முத்திரை போடுறதுனால கான்ஸ்டிபேஷன் எல்லாம் ஆகாதுங்க. அஸ்வினி முத்திரை பண்ணும்போது இன்ஃபேக்ட் அதெல்லாம் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் எல்லாம் நல்ல ரிலாக்ஸ் ஆகும். நல்ல ரிலாக்ஸ் ஆயிட்டு இன்ஃபேக்ட் நல்லாவே ஒர்க் ஆகும். அங்க இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லாவே ஒர்க் ஆகும். உங்களுக்கு வந்து ஏன் அப்படி ஒரு ஃபீலிங் இருக்குன்றத பாக்கணும். அவருக்கு கொஞ்சம் கைடன்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் மெடிக்கலா அவருக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்றத ரூல் அவுட் பண்ணிக்க வச்சுக்கோங்க. உங்க ஒரு வாட்டி டாக்டரை செக்அப் பண்ண சொல்லுங்க. மெடிக்கலா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்றதையும் கொஞ்சம் அவங்க பாத்துக்கணும் இல்லைங்களா? ஓகே, தேங்க் யூ. அடுத்து மாரியா நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. ஆமா, எனக்கு வந்து 2 கேள்வி இருக்குது. இந்த பருவுடல் ரகசியம் அப்படின்னு சொல்லி இப்ப சொன்னீங்க. அந்த இறைநிலையை தான் நம்மளுக்கு உள்ள வந்து உடலாகவும் நம்ம ரத்த ஓட்டம் காற்று ஓட்டமாக வந்து இருக்கு. அப்ப இருக்கக்கூடியது வந்து இந்த டிசீஸ்ங்கிறது வந்து எப்படி உருவாகுதுமா நமக்கு, நம்ம மனித உடலுக்கு? சூப்பர் ஐயா. ஆனா இது லாங் கொஸ்டின். இது வந்து ஒரு கோர்ஸே வேணும் இதுக்கு இல்லைங்களா? சோ அதனாலதான் நீங்க என்னுடைய 12 கிளாஸஸும் நீங்க வந்து அட்டென்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சிஸ்டம்லயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நம்ம எப்படி ஒரு சிஸ்டமையும் நம்ம சரிப்படுத்திக்கணும், சயின்டிபிக்கா எப்படி சரிப்படுத்திக்கணும், ஸ்பிரிச்சுவலா எப்படி சரிப்படுத்திக்கணும் அப்படின்றத பத்தி தான் நான் இந்த நெக்ஸ்ட் 12 months நான் பேச போறேன். அந்த பாடி மைண்ட் சோல் 3யும் கனெக்ட் பண்ணும்போது உங்களுடைய பாடிக்கு நீங்க எப்படி டிசீஸ் வராம தடுக்கலான்றத பத்தி நீங்க சிந்திச்சு நீங்க ஒர்க் பண்ணலாம் இல்லைங்களா? இப்ப வந்து அம்மா கொஸ்டின் கேட்டாங்க, அதே 24 hours தான் எல்லாத்துக்கும் இருக்கு, ஏன் டைம் இல்லங்கிறாங்க அப்படின்ற மாதிரிதான் இந்த கொஸ்டின் இல்லைங்களா? சோ அப்போ அதே பாடி தான் கடவுள் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு. ஏன் ஒருத்தருக்கு டிசீஸ் வருது, ஏன் ஒருத்தருக்கு டிசீஸ் வரல, இந்த மாதிரி எல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கும். சோ உங்களுடைய உடம்பு பத்தி உங்களுக்கு தான் நல்லா தெரியும். சோ நீங்க உங்க உடம்ப ஸ்டடி பண்ணிக்கும் போது இந்த 12 சீரீஸும் கண்டினியூஸா நீங்க பாருங்க. அப்போ உங்களுக்கே அந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்து செவேலையா நீங்க அம்மாட்ட பேசலாம்.
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப ஸ்கிரீன் வந்து எப்பயுமே நேச்சுரலா வச்சுக்கிறீங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரிம்மா குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுறோம். நீங்க பஞ்சபூதங்களை பத்தி சொன்னீங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது. குழந்தைங்களுக்கு 1 இயர்க்குள்ள 2 இயர்க்குள்ள 3 இயர்க்குள்ள ஒரு தடுப்பூசி போடுறோம், டாக்டருங்க சொல்றாங்க. அவங்க பரிந்துரை பிறகு தான் நம்ம போடுறோம். ஆனா வந்து அதனுடைய எஃபெக்டிவ் நம்மளுக்கு அது கிடைக்க மாட்டோமா. அந்த ஜாண்டிஸ்க்குன்னு ஒரு போடுறோம், அதே மாதிரி எந்த ஒரு ஃபீவருக்குன்னு ஒண்ணு போடுறோம். ஆனா வந்து சில டைம் அதை முடிஞ்ச உடனே அவங்களுக்கும் அது அஃபெக்ட் ஆகுதுமா. அப்புறம் எப்படி தடுப்பூசி போடுறதுனால அதுக்கு என்ன பலன்மா? பாருங்கய்யா, இது வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி தான் தடுப்பூசி வருது. கோவிட் டைம்ல மட்டும்தான் ரிசர்ச் பண்ண டைம் இருக்குல்ல. பட் அப்போ இன்ஜெக்ஷன் போட்டாங்க. பட் ஆனா இந்த பிசிஜிங்கிறது டியூபர்குலோசிஸ தடுக்கக்கூடிய ஒரு டிசீஸ். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ் நிறைய இருந்துச்சு. இந்த காலத்துல டியூபர்குலோசிஸ் ஓரளவுக்கு கண்ட்ரோல் வந்துடுச்சு. நிறையவே கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. சோ அதுக்கு காரணம் பிசிஜி வேக்சினேஷன் தான். அப்புறம் இந்த ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ்னா ஏபிசி இருக்கு, இது போடுறது வந்து ஹெப்படைட்டிஸ் பி. இது வந்து பிளட்ல வருது. சோ அதே மாதிரிதான் சிக்கன் பாக்ஸ் வேக்சினேஷன், அதே மாதிரி டிட்டனஸ், போலியோ. போலியோ பாருங்க, நிறைய இல்லவே இல்லையே, நம்ம சுத்திலயும் பார்த்தா வெரி ரேர்லி வி சி போலியோ இல்லைங்களா. இந்த மாதிரி வேக்சினேஷன் போட்டுதான் இந்த டிசீசஸ், மீசல்ஸ், மம்ஸ், ருபெல்லா, எம்எம்ஆர் வேக்சினேஷன். இன்ஃபர்டிலிட்டியில மீசல்ஸ் வந்துச்சுன்னா, மம்ஸ் வந்துச்சுன்னா, ருபெல்லா வந்துச்சுன்னா பாதிப்பு அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி தான் வருது. இப்ப இந்த மாதிரி தடுப்பூசிகள் எல்லாம், இப்ப ஹெச்பிவி வேக்சின் பத்தி இன்னைக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா. சோ அவங்க எல்லாம் ரிசர்ச் பண்ணி அவங்க அதை சொல்றாங்க. ஒரு இதெல்லாம் சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணி தான் சொல்றாங்க. சோ ஓரளவு நம்ம அத நம்பி எடுத்துக்கிட்டா நமக்கு தான் நல்லது. அதையும் மீறி வந்துச்சுனாலும் அந்த டிசீஸ் மைல்டா தான் வரும். இப்ப சிக்கன் பாக்ஸ் வேக்சினேஷன் எடுத்திருந்தீங்கன்னா அந்த சிக்கன் பாக்ஸ் மைல்டா வந்துரும். ஏன்னா இம்யூனிட்டி லெவல் எல்லாத்துக்கும் அதே மாதிரி இருக்காது இல்லைங்களா. ஒருத்தருக்கு இம்யூனிட்டி லெவல் கம்மி இருக்கும், அப்ப அவங்களுக்கு சிக்கன் பாக்ஸ் வரும். பட் அட்லீஸ்ட் அந்த சிவியாரிட்டி வந்து கம்மியா இருக்கும். சோ அந்த மாதிரிதான் இந்த ப்ரூவ்ட் வேக்சினேஷன். ஓகேங்க ஐயா, ரொம்ப வாழ்க வளமுடன். நன்றி. குணவதி அம்மா, வாழ்க வளமுடன். மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க. குணவதி அம்மா. வணக்கம். நன்றி சந்திரா அம்மா. அம்மாட்ட பேசுங்கம்மா. வணக்கம் அன்பு சகோதரி தவமணி அவர்களுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன். உங்களுக்கு பேரு இறைவன் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கான் மேடம். உங்க பேரை கேட்டாலே என் நெஞ்செல்லாம் இனிக்குது. மிக மிக பொருத்தமான பெயர். ஒரே ஒரு கேள்வி மேடம், மகரிஷிய வந்து நேரா பாத்திருக்கீங்களா? அது மாதிரியான ஒரு மகிழ்ச்சி. ஆனா ஒரு இன்னைக்கு நம்ம கண் முன்னாடியே தான் நிக்கிறாரு. நல்லது நல்லது. அப்புறம் மேடம், இப்ப நீங்க வந்து இவ்வளவு அழகா பஞ்சபூதத்தையும் நம்ம உடம்பையும் உயிர் வாழ்க்கையும் இணைச்சு சொன்னீங்க. ஆனா இந்த பஞ்சபூதத்துல வந்து இந்த லாஸ் ஏஞ்சல்ல வந்து நெருப்பு ஒரு பக்கம், பனி ஒரு பக்கம் கொட்டுது. ரெண்டுக்கும் நடுப்புற மனுஷன் எப்படி போராடுறான் பாருங்க. நம்ம வந்து மகரிஷி ஐயா அவர்கள் பஞ்சபூதத்தை நம்ம வணங்கும் போது நமக்கு வாழ்க்கையில ஏற்படுற இடர்கள் எல்லாம் அது செம்மைப்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. சோ இத வந்து நம்ம வெளிநாட்டுக்கு எந்த அளவுக்கு, இப்ப ஆங்கிலேயர்கள்லாம் நம்ம எதை சொன்னாலும் ப்ரூஃப் இருக்கான்னு கேட்பாங்க. இந்த நம்மளுடைய மகரிஷியினுடைய தத்துவத்தை அந்த மாதிரி வெளிநாடுகளுக்கெல்லாம் கொண்டுட்டு போறதுக்கு உங்களை மாதிரி படித்த அறிஞர்கள் தான் எங்களுக்கு உதவணும். மதுரைக்கு வர்றதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அன்போடு வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன். அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கலாம்னு கொஞ்சம் நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது கோயின்சிடென்ஸ் தான். லாஸ்ட் வீக் நான் வந்து அமெரிக்காவுக்கு எடுத்தேன் 3 கிளாஸஸ் அமெரிக்காவுக்கு. ஏன்னா இப்ப ஆன்லைன் இருக்கிறதுனால ஒண்ணே டீன் சில்ட்ரன், அந்த டீன் சில்ட்ரன் வந்து அமெரிக்கால வளர்ந்த தமிழ் பசங்க எவ்வளவு மகர்ஷி வேதாத்திரியோட தத்துவத்தை சொல்றாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க எப்படி பசங்களை கன்வின்ஸ் பண்ணி அந்த ப்ரோக்ராம் அவங்க எப்படி வாங்க. ஆனா அந்த ப்ரோக்ராமுக்கு கொண்டுட்டு போறதுக்கு ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் இல்லைங்களா. ஆனா அந்த பசங்க அவ்வளவு அழகா பேசினாங்க. அடுத்தது விஷன் ப்ரோக்ராம் பீப்புளுக்கு வந்து இந்த பிசிக்கல் ஹெல்த் பத்தி நான் பேசினேன்.
எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த பிசிக்கல் ஹெல்த் பத்தி பேசும்போது ஒரே ரொம்ப ஹாப்பி. ஒரு டாக்டர் வந்து நமக்கு, அதுவும் அமெரிக்கான்னா ஒரே டைம்ல இந்த பக்கம் லாஸ் ஏஞ்சல்ஸ், அந்த பக்கம் கனடா, இந்த பக்கம் நியூயார்க், நியூ ஜெர்சி, டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல இருந்து எல்லாம் ஆமா, அந்த 13 ஸ்டேட் சேர்ந்தது தானே. எல்லாரும் சேர்ந்து அதுல அட்டென்ட் பண்ணாங்க. அப்புறம் வந்து விமென்ஸ் ஃபோரம்ன்ட்டு இன்னொரு கிளாஸ் வச்சாங்க. பெண்களுக்கு நான் நீயா பேசினேன். சோ இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஆன்லைன்ல நிறைய பேசுற அளவுக்கு நமக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல இப்ப பாருங்க, ஸ்ரீலங்கால இருந்து பேசினாங்க, இன்னொருத்தர் ஆஸ்திரேலியால இருந்து சப்ரீஷ் ஐயா வருவாரு, ஸ்வீடன்ல இருந்து, எல்லாம் டிஃப்ரெண்ட் பீப்புள் கனெக்ட் ஆகிறோம். அப்படிதான் நம்ம இன்டர்நேஷனல் உலக சமுதாய சேவா சங்கம், அதுதான் மார்ஷியோட ட்ரீம். எஸ் எஸ், ரொம்ப சந்தோஷம். பெஸ்ட் ஆஃப் லக். வாழ்க வளமுடன். உங்களோட பேசுனதே சந்தோஷம். சந்திராமா, நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக கலியமூர்த்தி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வழக்கம் போல உங்களுடைய ஸ்பீச் வந்து எப்போதுமே மருத்துவத்துறையோட கலந்துருக்கிறதுனால எங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்டுமா. இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நான் கேட்க நினைச்ச விஷயங்களை நண்பர்கள் கேட்டு நீங்களே அதுக்கு விளக்கமா கொடுத்துட்டீங்க. மகரிஷியே வந்து நிறைய நாட்கள் தன்னுடைய ஆராய்ச்சி மூலமா கண்டுபிடிச்ச விஷயங்களை நமக்கு கொடுத்துருக்கிறது நாம செய்த பாக்கியம். அந்த வகையினால நமக்கு வந்து இதுவே ஒரு பெரிய லைவ் எக்ஸாம்பிள். இதனால வந்து மத்தவங்க கேட்குற மாதிரி இதை வந்து ப்ரூவ் பண்ண முடியுமான்னா, நம்மளுடைய குருவே ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணமா இருந்து அவங்கள தன்னை வருத்தி கொண்டு நமக்கு இந்த கலையை கொடுத்துருக்குறாங்க. அதுவே ஒரு பெரிய நிரூபணம். அந்த நிரூபணத்தினாலதான் இன்னைக்கு நம்ம உலக சமுதாய சேவா சங்கத்தை பின்பற்றி நிறைய அன்பர்கள் உலகம் முழுக்க இருக்கிறாங்க. இதுவே ஒரு உதாரணங்கிறது தான் என்னுடைய பணிவான கருத்து. இதை பதிவு செய்யறதுக்காக தான் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறேம்மா. மிக்க நன்றி. வழக்கம் போல உங்களுடைய உரைகள் வந்து மிக அருமையாகவும் அழகாகவும் இருக்கிறது. எங்க வீட்லயும் ஒரு மருத்துவர் படிச்சுக்கிட்டு இருக்கிற பெண் இருக்கிறா, அவளுமே இதை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறா. தொடர்ந்து உங்களுடைய சீரீஸை கேட்கறதுக்கான வாய்ப்பையும் வந்து நாங்க பயன்படுத்திக்கிறோம். மிக்க மகிழ்ச்சிமா. நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க. ரொம்ப சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன். நான் நினைச்ச கருத்து ஐயா அதை தெளிவுபடுத்திட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். ஒரு மெடிக்கல் டாக்டரையும் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. பேரண்ட்ஸோட ரோல் எவ்வளவு ரெஸ்பான்சிபிள் பாருங்க. டாக்டருக்கு போட்டா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு போச்சுன்னு விடாம இந்த பெண்ணும் வந்து இன்ட்ரெஸ்டோட கேக்குறாங்க. அந்த டாக்டர் அவங்களும் கேக்குறாங்க. இவங்களும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒப்பீனியனோட இவங்களும் இருக்காங்க. சோ அப்படிதான் எல்லா டாக்டர்ஸும் இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி கலந்த ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது எவ்வளவு அற்புதமா நம்ம ட்ரீட் பண்ணலாம் பாருங்க. எதிர்கால தவமணி மேடமா வருவாங்க. எங்க குடும்பத்துல 2 பேரும், நானும் என்னுடைய மனைவி 2 பேருமே முதுநிலை யோகா எம்எஸ்சி யோகா முடிச்சிருக்கோம். பெண் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ஸும் முடிச்சுக்கிட்டு மேற்கொண்டு தொடர்ந்து தவமும் டெய்லி செய்துக்கிட்டு இருக்காமா. முழுக்க நம்ம மனவளை குடும்பமா நாங்க வந்து வசித்து வருகிறோமா. அது குருவோட ஆசீர்வாதத்துல எங்களுடைய குடும்பமும் நிறைவா இருக்கோமா. மிக்க மகிழ்ச்சி. வாய்ப்புக்கு நன்றிமா. நம்ம உங்களோட பெண்ணும் வந்து தொண்டாற்ற வரணும் ஐயா. வாழ்க. நிச்சயமா. அம்மா கலாவதி அம்மா எங்களை வழிகாட்டுறாங்க. சென்னையில சேகர் ஐயாவும் கலாவதி அம்மாவும் அவங்களோட வழிகாட்டுதலோட நாங்க இயங்கிட்டு இருக்கோம்மா. மிக்க நன்றிமா. வாழ்த்துக்கள். வாழ்க வளம். நன்றிமா. மாலதிமா, நீங்க பேசலாமா? மாலதிமா, மைக் ஆஃப் பண்ணிட்டீங்க திருப்பி. மாலதிமா, கலாவதி அம்மா, மாலதி அம்மா, நீங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க. கலாவதி அம்மா, நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. உங்களோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல பல கேள்விகளுக்கு விடை கிடைச்சது. எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு. என்னோட பேத்திக்கு அடிக்கடி காது வலிக்குது. அப்போ நம்ம பெரியவங்க சொல்றாங்க கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு உள்ள கொஞ்சம் ஏதாவது இருந்து அதை கிளீன் பண்ணா போதும். நான் அப்படி தேங்காய் எண்ணெய் ஊத்தலாமா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுக்காக ஒரு சின்ன கொஸ்டின். வேண்டாம், தேங்காய் எண்ணெய் ஊத்தாங்க. பாவம் அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க. அது பரவாயில்ல, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க அப்படி சொல்றாங்க. நோ ப்ராப்ளம். பட் ஒரு வாட்டி காது டாக்டர் கிட்ட காமிச்சிக்கங்க. ஏன்னா இப்ப பார்த்தா டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்கு இல்லைங்களா. இப்ப வேக்ஸா இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் அதை எடுக்கணுமா. வேக்ஸும் ப்ரொடெக்டிவ் தான். அதை எடுக்கணும்னா அவங்க அண்டர் த லைட் அவங்க எடுத்துருவாங்க. இதே டிம்பானிக் மெம்பரேன் ரப்சர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க தேங்காய் எண்ணெய் ஊத்துனீங்கன்னா
அது உள்ள போயிடும், அது காது உள்ள போயிடும். சோ அதனால ஒரு வாட்டி ரொம்ப வலி சொன்னா காது டாக்டர் கிட்ட ஒரு வாட்டி காமிச்சிருங்க. அந்த காலம் மாதிரி இல்ல இல்லைங்களா? 1, 2 சில்ட்ரன் ப்ரெஷியஸா இருக்காங்க. 7, 8 பசங்க ஓகே எப்படியோ வளரட்டும்ன்ற மாதிரி இல்ல. அதனால ஒரு வாட்டி காது டாக்டர் கிட்ட கண்டிப்பா காமிச்சிங்க. குழந்தைங்கும் போது எப்பவுமே ரிஸ்க் எடுக்காதீங்க. ஒரு வாட்டி காமிச்சிடுறது பெட்டர். அவங்க லைட் போட்டு ஜஸ்ட் காதை செக் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். செக் பண்ணிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஆயிடும். ஓகேமா? தேங்க்யூ டாக்டர். அடுத்து மாலதி அம்மா, மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க. அம்மா கிட்ட பேசலாம். நீங்க திருப்பி ஆஃப் பண்ணிடுறீங்களேம்மா. மாலதி அம்மா, மைக்க ஒரே ஒரு முறை டச் பண்ணுங்க. இப்ப வந்து இணைப்புல இருக்கீங்க, நீங்க பேசுங்க. சரி, அவங்க தெரியலன்னு நினைக்கிறேன். அம்மா சந்திரம்மா, தேங்க்யூ சோ மச். நீங்க எவ்வளவு அற்புதமா, அதுவும் இன்னைக்கு ஜனவரி மந்த் கரெக்டா நீங்களே ஒரு சர்ப்ரைஸா வந்தீங்க. நல்லா இருந்துச்சு உங்க கூட. எப்போ சிந்தனை இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்ல ஒரு டீம் ஒர்க், சூப்பர் டீம் ஒர்க் இல்லைங்களா? லைவ்லி எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சாட் பாக்ஸ்ல நிறைய அன்பர்கள் போட்டிருக்காங்க, உங்களோட ஸ்பீச் அருமை, உங்களோட குணம், உங்களோட இனிமையான குரல் எல்லாத்தையும் பாராட்டி நிறைய பேர் போட்டிருக்காங்க. நம்பிராஜம் ஒரு அம்மா வந்து கவிதையாவே எழுதியிருக்கிறாங்க. அந்த மாதிரி கல்பனா, நம்பிராஜம், ராஜலட்சுமி, பவித்ரா, சீதாராமன் ஐயா, அருள்நிதி எல்லாருமே வந்து எழுதியிருக்கிறாங்க நிறைய சாட் பாக்ஸ்ல. எல்லாருக்கும் நன்றி. இன்னும் ஒருத்தங்களோட முடிச்சுப்போமாமா? சிவசக்தி ஸ்ரீலங்கால இருந்து அம்மா, நீங்க மைக் ஒரு மாதிரி டச் பண்ணுங்க. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா ரொம்ப சந்தோஷம் அம்மா, ரொம்ப சந்தோஷம். வருஷ பிறப்புல உங்களை கண்டது எனக்கு சந்தோஷம். ரொம்ப சொல்ல போனாமா அன்பும் கருணைன்னா நான் உங்ககிட்ட தான் பாக்குறேன். உண்மையிலே நிறைய பேர்கிட்ட பாத்துருந்தாலும் கூட உங்ககிட்ட முழுமையா இருக்கேம்மா. சொல்ல போனா அவரோட மகரிஷி சுவாமியோட பயிற்சியுமா, அவரோட காயக்கல்பம், அவரோட தியானம் முழுமே எங்களை அப்படியே மாத்தி அமைச்சிருச்சிங்கம்மா. அந்த பயிற்சி ஒவ்வொன்றுமா அற்புதமானது. அது செய்து பார்த்தா தான் தெரியும். அவர்கிட்ட எதையுமே குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையம்மா. ஒவ்வொரு நாளுங்கம்மா சந்தோஷமா இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் டென்ஷனே இல்லையம்மா. அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கோம்மா. உங்களை மாதிரி உள்ளவங்க எல்லாம் சந்திக்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது எங்களுக்கு அவர் தானேம்மா. மாஷிக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் இல்லைங்களா? நம்மள எல்லாத்தையும் இவ்வளவு நாலேஜும் கொடுத்து, அன்பும் கருணையும் வாரி கொடுத்து, நம்மள எல்லாத்தையும் இவ்வளவு இணைச்சதுக்கு மாஷி வேதாத்திற்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நம்ம எல்லாம் அவரை பார்க்கலமா, ஆனா உணர முடியுதுமா. ஏன்னா நாங்க நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு கொடுக்குறாருங்கம்மா. அதுதான் சந்தோஷம். நல்லா அன்பா பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷம். நன்றிமா, நன்றி. வாழ்க வளமுடன். சிவசக்தி அம்மா வாழ்க வளமுடன். நன்றி, சந்தோஷம். நன்றி சந்திரம்மா, மிக்க நன்றி. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே